தரு சோலை என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். தருஆர் சோலை என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். தருண மரங்கள், மரங்கள் அடர்ந்திருக்கிற சோலைகள் சூழ்ந்திருக்கிற சாந்தை அயவந்தி. சாந்தை என்பது இப்பொழுது திருச்சாத்தமங்கை என்னும் திருப்பெயரோடு விளங்கி அது இப்பொழுது இன்னும் மாறி சியாத்தமங்கை என்ற பெயரோடு விளங்குகிறது. அதுதான் நம்முடைய திருநீலநக்க நாயனாருடைய திரு அவதார தலம் திருச்சாத்தமங்கை. அதை சாந்தை என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கடார். சாந்தை அயவந்தி, ஏன் அது பேர் அயவந்திங்கிறத கூட சிந்தித்தோம். அயனாகிய பிரமதேவன் வந்தித்து வழிபாடு செய்து பேறு பெற்ற தலம், எனவே அதுக்கு அயவந்தி என்று பெயர். அப்படி தருக்கள் சூழ்ந்த சாந்தை அயவந்தி என்னும் திருத்தலத்துக்கு சென்று அங்கேயும் பெருமானை போற்றி பாடுகிறார். நம்முடைய நல்லூழின்மையின் காரணமாக சாந்தை அயவந்தியில் திருச்சாத்தமங்கையிலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் பாடிய பதிகம் எதுவும் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து பாரதிகள் மென்முலையாள் ஒரு பாகம் திருமருகல். திருமருகல் நமக்கு நன்றாக சைவத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நன்றாக விளக்கமாக விளங்குகிற ஒரு தலம். ஞானசம்பந்த பெருமான் திருமருகல்ல ஒரு செட்டி பெண்ணுக்காக, தன்னுடைய மாமனோடு திருமணம் புரிந்து கொள்வதற்காக வந்த ஒரு பெண் இரவில் மடத்தில் தங்கியிருக்கிற பொழுது அவளுடைய மாமன் அரவு தீண்டி இறந்து போக அவள் பெருமானை பார்த்து புலம்ப, அப்போ அந்த வழியே அந்த உஷத்கால வழிபாட்டிற்காக வந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த ஒலியை கேட்டு பயப்படேல் என்று சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லி விவரம் அறிந்து பிறகு அந்த பதிகம்பாடி சடையாயனுமால் சரணியனுமால் விளையாயனுமால் மெதுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாயுதகுமோ இவள் நெளிவே என்று தொடங்குகிற அந்த அருமையான பதிகத்தை பாடி அவனை பெருமானுடைய அருளாலே உயிர் பெறச் செய்து இருவருக்கும் திருமணம் புரிந்து வைத்த நிகழ்ச்சி நடைபெற்ற தலம் தான் திருமருகல். மருகல் என்பது ஒரு வகையான வாழை. எனவே அந்த மருகல் வாழையை தலமரமாக கொண்டிருப்பதனாலே அந்த திருத்தலத்துக்கு திருமருகல் என்று பெயர். அப்படி தலமரத்தினாலே பெயர் பெற்ற பல ஊர்கள் உண்டு. பைஞீலி என்று ஒரு திருத்தலம், திருப்பைஞீலி, நீலி வாழையை தலமரமாக கொண்டது. அதுபோல பனைந்தாள் பனைமரம், திரு ஓத்தூர் பனைமரம், வன்பார்த்தன் பனங்காட்டூர், அடுத்தது புறவார் பனங்காட்டூர், இப்படி பல தலங்களிலே பனைமரம் தலமரமாக வழங்குவதை நாம் அறிவோம். இப்படி தலமரத்தின் பெயராலே பெயர் பெற்ற சில திருத்தலங்களும் உண்டு. இறைவனுடைய திருநாமம் கூட அப்படி ஒண்ணு. திருநள்ளாருக்கே பாருங்க, தர்பாரண்யேஸ்வரன் பேர், தர்பாரண்யம் என்று பெயர். தர்ப்பை என்ற புல்லுதான் அங்கே தலமரம், தலவிருட்சம். இன்னும் நாம் போனால் பெருமானுடைய சன்னதிக்கு பின்னாடி பிரகாரத்துல வருகிற பொழுது அந்த தர்ப்பை அருமையாக பாதுகாப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அப்படி பாதுகாப்பிடவில்லை என்றால் நம்முடைய மக்கள் என்ன செய்வார்கள், இந்த தர்ப்பையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வச்சா நமக்கு வேறு புகழும் புண்ணியம் கிடைக்கும் சொல்லி பிச்சுட்டு வந்து தர்ப்பையே இல்லாம ஆக்கிடுவாங்க. அது தர்பாரண்யம், அதான் திருநள்ளாறு. அந்த திருநள்ளாறுல அவர் பாடிய பதிகத்தை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது ஆறுதரு சோலை, தருவார் சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தியில் அவர் பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கல. அப்புறம் வாரிகள் மென்முலையாள் என்பது அம்மையை குறிக்கும். கச்சணிந்த வெள்ளிய பரஞானம் அபரஞானம் என்று சொல்லப்படுகிற தனபாரங்களை உடைய அம்மையை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கிற பெருமான் எழுந்தருள் இருக்கிற திருமருகல். அந்த திருமருகல்ல பெருமானை வழிபாடு செய்து ஏறுதரும் அன்பால் சென்று வணங்கி இன்புற்றார். வணங்குவதனுடைய பயன் இன்புறுவது. வணங்குவது காரணம் என்றால் இன்புறுவது காரியம். எனவே எனக்கு வாழ்க்கையில இன்பமே இல்லையே, இன்பமே இல்லை என்றால் எப்படி வரும்? பெருமானை வணங்கினால் இன்பம் வரும். மனமொழிமைகளால் பெருமானை போற்றினால், பரவினால், பணி செய்தால் இன்பம் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டா நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய வரலாறு. நாவுக்கரசனுடைய பெருமானுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். பிறகு ஏன் நாம் மீண்டும் மீண்டும் படிக்கிறோம் என்றால், இப்படி சில சொற்கள் வாயிலாக நம்முடைய சமய மரபுகளை தெய்வ சேக்கிழார் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார். தெய்வ சேக்கிழார் உணர்த்துகிற அருமையான வழிபாட்டு முறைகள். வணங்குவதனாலே அவர் இன்புறுகிறார். அப்ப நாம் இன்புற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை சேக்கிழார் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பால் சென்று வணங்குங்கள்.
பெருமானை வழிபாடு செய்ய சொல்கிற பொழுது காமியம் கொள்ளாதீர்கள், நிஷ்காமியமா போங்க, எந்த பயனையும் எதிர்பார்க்காதீர்கள், பெருமானிடம் அன்பை செலுத்துகின்ற ஒரே தன்மையோடு செல்லுங்கள். பெருமானிடம் நீங்கள் அன்பை செலுத்தினால் பெருமான் உங்களுக்கு அருளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். எனவே ஏர்தரும் அன்பால், அதாவது ஏர்தரும் அன்புன்னா எல்லா நலன்களையும் செய்யத்தக்க ஆற்றலுடையதுதான் அன்புதான். நாம் அன்பை பெருமானிடம் கொடுத்தால் நாம் என்னெல்லாம் அடைய வேண்டும் என்று பெருமான் நினைக்கிறாரோ அதெல்லாம் கிடையாது. நாம் நினைக்கிறது கிடையாது, காமிய வழிபாடாயும். இந்த ஆன்மாவுக்கு என்னென்னவற்றை நாம் கொடுக்க வேண்டும் என்று என்னெல்லாம் பெருமான் கருதுகிறாரோ அவையெல்லாம் கிடைக்க, அதான் ஏர்தரும் அன்பால் சென்று இன்புற வேண்டும் என்றால் வாழ்க்கையில் இன்பம் வர, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை எந்த நிலையில பாடுகிறார். காவலர்கள் எழுந்து போவர்றான், இவர் குற்றவாளியா இல்லையா என்பதையெல்லாம் அந்த பல்லவன் சீர்தூக்கி எல்லாம் ஆராயல. சமணர்கள் பேச்சை கேட்டு அவர் எழுதிட்டு போறான். அப்போ அந்த நிலையில் சொல்லுகிறார் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்போ எதனால எப்பொழுதும் ஏதரும் அன்பால் சென்று இறைவனை வணங்குகின்ற தன்மை அவருக்கு இருந்ததனாலே அவருக்கு வாழ்க்கையில இன்பம் தொடர்ந்தது. எனவே ஏதரும் அன்போடு சென்று எல்லா நலங்களையும் நமக்கு தர செய்கின்ற பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் நாம் பெருமானை அன்போடு சென்று வழிபாடு செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் என்பது நிச்சயம். அதான் வணங்கி இன்புற்றார் என்று 240வது பாட்டிலே தெய்வ சேக்கடார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதிலே நாம சேர்த்து செங்காட்டங்குடியில அவர் பாடியிருக்கிற பதியத்தை, அந்த திருத்தாண்டக பாடலை பார்த்தோம். அப்புறம் திருநள்ளாறுல அவர் ஒரு அவருடைய பாடல்கள் 5ஆம் திருமுறையில குறுந்தொகையில் துவக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தாண்டகம் துவக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாடல் பார்ப்போம். அடுத்து திருமருகல்லையும் ஒரே ஒரு பாடலை பார்த்துவிட்டு நாம் அடுத்து அவருடைய வரலாறை தொடர்ந்து செல்லலாம். இப்போ திருநள்ளாற்றுல நம்முடைய நாவுக்கரச பெருமான் பாடி 5ஆம் திருமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கிற ஒரு குறுந்தொகை பாடல். அது என்ன பாடல்? திருச்சிற்றம்பலம். அது 5ஆம் திருமுறையில் 68வது பதியம். புத்தகம் வைத்திருக்கிற அன்பர்களுக்கு சொல்கிறேன். திருமுறை எண் 5, பதிகம் எண் 68. அதுல உள் ஆறாதது ஓர் பதிகம் தொடங்குகிறது. உள் ஆறாதது ஓர் புண்டரிக திரள் எல்லாரா சிவஜோதி திரளினை கல்லாராத புத்தொன்றை கமிஷனை நல்லாராயன நம்பினை நாசமே. வேற ஒன்றும் சொல்ல வேண்டாங்க, நம்ம கிட்ட நிறைய வச்சிருக்கிறோம். எத்தனை பிறவிகளில் சஞ்சிதங்களை எல்லாம் குவித்து அந்த சஞ்சீதங்களை பிராரத்தங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது புதுசா வேற வினையை சேர்க்கிறோம் மனமொழிமைகளாலே. இந்த வினைகளை எல்லாம் தொலைக்க வேண்டும் என்றால் நல்லாற்று பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கள். நல்லாரா 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 என்று கூப்பிடுங்கள். சில ஊர்களில் தலத்தின் பெயரை நேற்று நம்முடைய கோமலை அவர்கள் குறிப்பிட்டார்கள். குடமூக்கே எம்பீராயில் என்று நாவுக்கரசர் பாடுவார். அப்ப தலத்தினுடைய திருப்பெயரை சொல்வதனாலேயே நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்ளலாம். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகிற இந்த மூன்றினுடைய திருப்பெயர்களை சொல்லுவதனாலேயே நம்முடைய பாவங்கள் விலகும் என்பதற்கு இது ஒரு சான்று. நல்லாரா என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லுவோம். இது பெரிய கடினமான வேலை என்றால் நல்லாரான்னு சொல்லிவிடலாமங்க, அது ஒண்ணும் கடினமான வேலை இல்லை. ஆனால் ஏர்தரும் அன்பால் சென்று இறைவரை வணங்கி நல்லாரா என்று போற்ற வேண்டும். அன்போடு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். எனக்கு எந்த பயனையும் நீ தர வேண்டும் என்று, அதான் வீடும் வேண்டா விரலையும் விளங்கினார் நம்முடைய அடியார்கள் பற்றி சொல்லுகிற பொழுது தெய்வ சேக்கடார் என்ன சொல்லுவாரு? ஒவ்வொரு ஆன்மாவினுடைய நோக்கமும் பாச நீக்கம் பெற்று சிவப்பேர் எய்த வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த சிவப்பேர் தான் வீடு பேரின்ப நிலை எய்துவது. அந்த பேரின்ப நிலையை இடையராது பெற்றுக் கொண்டிருக்கிற வீடு பேறு கூட எங்களுக்கு வேண்டாம் என்ற நிலையில் போறதுதான் திருத்தொடர், திருக்கூட்டத்தை அடியவர்கள். அதனால எங்கே நாம் இந்த ஏர்தரும் அன்பால் சென்று இறைவனை வணங்கினால் நிச்சயமாக வாழ்க்கையில் இன்பம் உறுதி. அதுல இந்த பாட்டு பாருங்க, உள்ளாராததோர் புண்டரிக திரள்
புண்டரீகம்னா தாமரை. நம்முடைய மனம் மட்டும்தான் தாமரையா? நம்முடைய சாஸ்திரங்கள்ல பார்த்தோம்னா நாம் 6 ஆதாரங்களை பெற்றிருக்கிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று சொல்லப்படுகிற 6 ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கிறார். இந்த ஆதார யோகங்கள் எல்லாம் பற்றி திருவுந்தியார், திருக்களித்துக்குடியார் முதலான நூல்கள்ல மிக விரிவாக பேசலாம். ஆதாரங்களை சொல்லி வந்த திருக்களித்துக்குடியார் பிறகு நிராதார யோகத்துக்கு போகும். ஆதாரங்களை கலந்து நிராதாரம் எப்படி செல்வது? அப்போ ஒவ்வொரு ஆதாரமும் தாமரை கொண்டிருக்கிறது. அதுக்கு அதிதேவதைகள் உண்டு, அதுக்கு அக்ஷரங்கள் உண்டு. அதெல்லாம் நம்முடைய திரு களிற்றுப்படியார் மிக தெளிவாக சொல்லும். மூலாதாரம் என்ற இடத்துல 4 இதழ் தாமரையிலே விநாயக பெருமான் இருக்கிறார். உள் ஆறாததோர் புண்டரிக திரள் தெள்ளாரா சிவச்சோதி தன்னை என்று சொல்றோம் இல்லைங்களா? அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த தாமரை, அது அக இதழ் புற இதழ் எல்லாவற்றிலும் சிறப்புற்று விளங்குகிற தாமரை. அந்த தாமரை என்பது உள்ளத்தை தான் தாமரையாக குறிப்பிடுகிறார். தாமரையினுடைய தன்மைகளை எல்லாம் ஒருங்கே பெற்றிருக்கிற நம்முடைய மனத்தாமரை. அது பெருமான் அங்கே எப்படி தங்கி இருக்கிறார் என்றால், அது வழியே சென்று தெளிந்த சிவஞானத்தின் வழி காணப்படுகிற ஒரு பேரொளி பிழம்பாக பெருமான் அந்த தாமரையிலே வெற்றிருக்கிறார். திருமூலர் அருமையாக பாடுவார், ஊரும் அருவி உயர்வரை உச்சி மேல், ஊரும் அருவி உயர்வரை உச்சி மேல். அது பற்றியெல்லாம் சித்தாந்தங்கள மிகப்பெரிய ஆழ்ந்த சிந்தனையுடைய பாடல்களை எல்லாம். ஊரும் அருவி உயர்வரை உச்சி மேல் ஆறின்றி பாயும் மருங்குள, ஆறின்றி பாயும் அருங்குளம் ஒன்று உண்டு, ஆறின்றி பாயும் அருங்குளம் ஒன்று உண்டு, சேரின்றி பூத்த செழுங்கொடி தாமரை பூவின்றி சூடான் புரிசடையானே என்பது அந்த திருமந்திர பாடல். அதுக்கு ஆழமான பொருள். இப்ப நான் ஒன்றை மட்டும் சொல்றேன். இப்போ என்ன பண்ணா நம்முடைய உள்ள தாமரை இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? உள் ஆறுன வழி. அதன் வழியாக சென்ற அந்த புண்டரீக தாமரையை பார்க்கிறோம். அங்கே பெருமான் எப்படி காட்சி அளிக்கிறார்? பேரொளி பிழம்பாக தெளிந்த சிவஞானத்தின் வழியை காணப்படுகின்ற சிவஞானத்தின் வழியாகத்தான் நாம் காண முடியும். நம்முடைய பசுஞானத்தால காண முடியாது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பசுஞானம், பாசஞானம், பதிஞானம். பதிஞானத்தால் மட்டும்தான் நாம் அந்த சிவஜோதியை காண முடியும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆன்ம ஞானத்தாலே உணர முடியாதுங்கிறதும், பாசஞானத்தால் உணர முடியாத ஒரு இந்த சிவஞான போதத்தினுடைய 9வது சூத்திரத்துல தெளிவா சொல்லுவாங்க. உனக்கண் பாசம் உணராப்பதியை பதியினை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன்னிழலா நிதி பதி எண்ணம் 5 எழுத்தே என்று சொல்லி 9வது சூத்திரம். அப்ப அந்த தெளிந்த சிவஞானத்தினாலேதான் நாம் பதியாகிய அந்த சோதியை உணர முடியும் என்று இந்த பாடலில் சொல்றார். அதான் இங்கே உள்ளாராது புண்டரீகத்திரள் திரட்சி உள்ளம் என்னும் கோயில் தாமரை. அதுல எல்லாரா தெளிந்த வழியாக, தெளிந்த ஞான வழியாக, அந்த ஞானத்தின் வழியாக சிவஜோதி திரளினை நாம் காணலாம். சிவசோதி. அப்ப இந்த சிவஜோதியை காண வேண்டும் என்றால் அந்த நம்முடைய திருமூலர் இன்னொருத்த சொல்லுவார், பேரறியாத பேர் ஒளி ஒன்று அதன் வேறறியாமல் விளம்புகின்றேனே. அது பேரறியாத பேர் ஒளி. அந்த பேரொழியினுடைய அடிமுடியையும் காணத்தான் அலைந்தார்கள் 2 பேர், தெரியும் நமக்கு. அப்படி அந்த சிவஜோதி திறனை பெற்றிருக்கிற யார்? கல்லாராது பொற்கொன்றை கமல் சடை. அந்த சிவஜோதி சடை மனம் வீசுகிற சடை உடையதாக இருக்கிறது. அது கல் ஆறாதன்னா கொஞ்சம் கூட அந்த தேன் மனம் குன்றாத புதுமர ஆகிய பொன்னிறம் பொருத்திய கொன்றை மனம் கமழ்கின்ற
சடாமுடியினை உடைய பெருமானுடைய திருநள்ளார் நல்லாரம். நல்லாரா நல்லாரா என நம்பினை நாசமே என்று இந்த பாடல சொல்றார். தர்பாரண்யேல் என்றும் நம்பெருமான் என்றும் நல்லாரன் என்றும் திருநள்ளாற்றில் இருக்கிற இறைவனுக்கு திருப்பெயர் அல்லவா. எனவே நல்லாரா 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 என்ற உள்ளம் உருகி குறைக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய புண்டரீகத்திரளாகிய அகைகள் குறைகள் ஆகிய எல்லாவற்றிலும் தாமரையினுடைய அத்தனை தன்மைகளும் பொருந்தி விளங்குகிற தன்மையோடு கூடியிருக்கிற நம்முடைய உள்ளம் என்னும் தாமரையில் தெளிந்த ஞானம் என்னும் சிவஜோதியை, தெளிந்த ஞானம் என்னும் ஒன்றினாலே, ஞானக்கண்ணினாலே, அந்த சிவஞானத்தினாலே அந்த பேரொழியை காணலாம். அந்த பேரொழி அங்கே எப்படி நமக்கு காட்சி அளிக்கிறது என்றால் கொன்றை மனம் கமல காட்சி அளிக்கிறது. அவ்வாறு கொன்றை மனம் கமல காட்சி அளிக்கிற பெருமானை நல்லாரா நல்லாரா என்று நாம் திரும்ப திரும்ப உள்ளம் உருகி உரைப்போமானால், மனம் மொழி மெய்யெல்லாம் ஒன்றியிருந்து நினைப்போமானால், அப்பொழுது அந்த நெஞ்சத்தில் பெருமான் கோயிலாக வருவான். நினைப்பவர் நெஞ்சம் கோயிலாக கொள்வான் தான் பாடுவாங்களா, அது போல வருவான். அந்த நேரத்தில் பெருமானுடைய திருப்பெயரை நாம் சொல்லுவோமானால் அது நல்லாராவாக இருக்கலாம், நமச்சிவாயமாக இருக்கலாம், ஆயுர்நாத பெருமானாக இருக்கலாம், எந்த திருநாமமாக இருந்தாலும் சரி, மாசிலாமணி ஈஸ்வராக இருக்கலாம், உப்பேஸ்வரராக இருக்கலாம். அதுதான் பெருமானுடைய திருநாமம். அந்த திருநாமத்தை சொல்லுவோமானால் நம்முடைய வினையெல்லாம் நாசமாகி போகும். நாம் அந்த ஏறுதரும் அன்பால் சென்று இறைவனை வணங்கலாம், வணங்கி இன்புறலாம் என்பது இந்த திருநாளாற்று பதிகத்தினுடைய முதற்பாடலுடைய பொருள். இதுல இன்னும் 10 பாடல்கள் நல்ல அருமையான கருத்தம் இந்த பாடல்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நண்பர்கள் படித்து அறிந்து கொள்வார்களாக. அடுத்து திருநள்ளாற்றுல ஒரு திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார். பாடியிருக்கிற திருத்தாண்டகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த திருத்தாண்டகம் ஆதிக்கண் நான்முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல்லுரைக்க தங்கை வாளால் சேதித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாமதியை மாதோர் கூறாயினானை மாமலர் மேல் அயனோடு மாலுங்கானான் ஆதியை நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்றுய்ந்தவாறே என்று நான் அடியே நினைக்க பெற்றுய்ந்தவாறே நானடியே நினைக்க பெற்றுய்ந்தவாறே என்று இந்த பதிகம் முழுவதிலேயும் மகுடமாக சொல்லுகிறான். நான் என்ன செய்தேன்? அடியேனாகிய நான் அந்த பெருமானுடைய திருப்பெயரை சொல்லி திருவடியை நினைத்து நினைத்து அந்த நினைவினாலே உய்தி பெற்றேன் என்று உறுதியாக சொல்லுகிறார். உய்ந்தவாறே, நான் உய்ந்த வழி என்ன என்றால், நான் அடியேன் நினைக்க பெற்றேன், அடியேனாகிய நான் அதை நினைக்க பெற்றேன். நினைக்க பெறுகிற பேரும் கூட பெருமானாலே தான் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த முதற்பாடலில் சொல்லப்படுகிற செய்தி நமக்கு தெரிந்த செய்திதான். ஆதிக்கண் நான்முகன், ஆதிக்கண்ண முதல்ல படைக்கப்பட்டவனாகிய அந்த நான்முகன் இருக்கிறானே, அவன் முகத்துல ஒன்று என்ன பண்றாரு சுவாமி? ஏன்னா அது முண்டாரத்தாலே தனக்கும் 5 முகம் பெருமானுக்கு 5 முகம் என்ற ஆணம் இருந்தனால அதை ஒன்று தன்னுடைய நகத்தால கிள்ளி எறிகிறார். அதை இங்க பாருங்க, எப்படி சொல்றாருன்னா, நான்முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல் உரைக்க. அல்லாத சொல்லக்கூடாது சொல். நானும் பெருமானும் சமம்தான், பெருமானுக்கு 5 தலை, எனக்கு 5 தலை, நாங்க 2 பேரும் சமம் அப்படி சொல்லாத சொல்ல உரைத்ததுனால பெருமான் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய வாழால் வேற வெற்ற இந்த வாழ் என்பது ஆகுவேராக நகத்தை உணர்த்தும். வாழ் என்பது அவர் நகத்தாலதான் பிரமன் சிரம் கண்டி என்று கண்டியூரில் நடந்த நிகழ்ச்சி அது. அப்போ தன்னுடைய நகத்தினாலேதான் அவனுடைய தலையை கிள்றார். அதான் இங்கே கை வாழால் என்று சொன்ன அந்த வாழ் என்பது ஆகுபேராக நகத்தை உணர்த்தும். கைவாளால் சேதித்த திருவடியை, சேதித்த என்ன? சிதைத்து வெட்டிய பிரித்து கொன்ற திருவடியை, அந்த பெருமானுடைய திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை. இந்த நல்லாரம் தான் எனக்கு அங்க போறதுக்கும் நல்ல நெறியை காட்டுகிறான் என்று அவன் அருள் இல்லை என்றால் நம்ம அவனுடைய தாளை வணங்க முடியாது என்று மணிவாசக பெருமான் சொன்னது எந்த அளவுக்கு ஒவ்வொரு பாடல் வழியாக உறுதிப்படுத்தப்படுகிறது. சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை. சிவலோகனம் என்ற ஒன்றுக்கு போவதற்கான வழி பெருமான் தான் காட்டுறாரு. காட்டுவானை மாமதியை மாதோர் கூறாயினானை, திங்களை சூடியவன் மாதோர் கூறாயினான் பெருமானை. பெருமான் தன்னுடைய இடப்பாகத்திலே அம்மையை ஒரு பகுதியாக கொண்டிருக்கிற பெருமானை
மாமலர் மேல் அயனோடு மாலும் காணான் ஆதியை. மாமலர் மேல் இருக்கிற அயன், தாமரை மலரில் இருந்து வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கிற பிரமதேவனும் மாலும் திருமாலும் காணான் ஆதியை, காண முடியாத நாதனாக விளங்குகிற, நாதினா நாதனாக விளங்குகிற, தலைவனாக விளங்குகிற பெருமானை, நம்பியை, மிகச்சிறந்த அளவரை நல்லாற்றானை திருநள்ளாறு என்னும் திருத்தலத்தில் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற அந்த பெருமானை நான் அடியேன் நினைக்க பெற்று, நான் அடியேன் சொல்ல பெற்று, நான் அடியேன் வணங்க பெற்றுன்னு சொல்றதை விட நான் அடியேன் நினைக்க பெற்று, நினைக்கிறது தான் மிக இன்றியமையாது. நினைப்பவர் மனம் கோயிலா போய் நினைத்தலும் செய்தலோடு ஒக்கும். பரிமேலழகர் சொல்றார், நினைங்க போதும், பெருமானை நினைங்க. நினைந்தால் நீங்க திருக்கோயிலுக்கு போனது போலவும் பெருமானை நேரடியாக வணங்கியது போலவும் அவ்வளவு பயனையும் பெற முடியும். உள்ளம்போடு ஏர்தரும் அன்பால் சென்று நினைத்தான். அதான் இங்க சொல்றாரு, நான் அடியே நினைக்க பெற்று உய்ந்தவாறே. நான் இப்படியெல்லாம் சிறப்புடைய பெருமானை நினைக்க பெற்று உய்ந்தேன் என்று இந்த பிரியத்துல சொல்றார். இந்த திருத்தாண்டகத்துல அருமையான பாடல்கள் பல. இன்னும் ஒரே ஒரு பாடலை நான் வேகமா சொல்லுகிறேன். பாடல் எண் 6, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. குளம் கொடுத்து கோள் நீக்க வல்லான் தன்னை. நம்மை கோள் நீக்கம், நம்மை கொள்ளுவது எது? கொல்லுவது இல்லை, கொள்ளுவது. நம்மை தன்னுடைய பிடியில் இறுக்கி பிடித்துக் கொள்வது எது என்றால் வினைகள் தான். நாம மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய வினைகள் தான். நம்மளை இருக்க பிடிச்சு வச்சு, அந்த வினைகள் பார வேண்டும், வினைகள் ஒழிய வேண்டும், வினைகள் நீங்க வேண்டும் என்றால் அவருடைய பிடியிலிருந்து வரணும், வெளியே வரணும். அதான் கோள்னு சொல்றாரு. கோள் நீக்க வல்லான் தன்னை. கோள் என்றால் இங்க புறங்குறுவதெல்லாம் இல்ல, கொள்ளுதல். வினைகள் நம்மை பிடித்து வைத்துக் கொள்ளுகின்றன, ஆன்மாக்களை தன்பால் ஈர்த்து வைத்துக் கொள்ளுகின்றன. அவ்வாறு கொள்ளுகின்ற தன்மையினாலே அதுக்கு பேர் கோள். அந்த கோள் நீக்க வல்லான் தன்னை எதை? நம்முடைய வினைகளை. குலம் கொடுத்து, குலம் என்ற நம்முடைய ஆன்ம போதம். நாம பசுவர்க்கம் கொடுத்த ஆன்மபோதம் கொடுத்து நம்ம எல்லாம் உயிர்களாக்கி, உயிர்களுக்கு தனுகரண புவன போகங்கள்லாம் தந்து, இதுக்கு 3 நிலை இருந்தது. கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலைன்னு 3 நிலை உண்டு, உங்களுக்கு தெரியும். அப்படி கேவல நிலை இருக்கிறத சகலத்தை கொண்டு வந்து சகலத்தை சுத்தமாக்குறதுக்காக கோள் நீக்கினா நம்முடைய வினைகளை எல்லாம் போக்கணும். வினைகள் எல்லாம் போனாதான் நம்ம பெருமான பிச்சை அடைய முடியும். உங்களுக்கு தெரியும், ஆணவங்கிற ஒரு வினை கொடுமையானது இருக்குது, மலம். அதை போக்குறதுக்காக ஆகந்த மலம் 2 சேர்க்கிறார், கண்மத்தையும் மாயையும். இதையெல்லாம் சேர்த்து அந்த வினைகளை எல்லாம் போக்கி பெருமான் தன்னுடைய திருவடியில சேர்த்துக் கொள்கிறான். அதான் குளம் கொடுத்து கோள் நீக்க வல்லான் தன்மை. அந்த தன்மை, அந்த வலிமை பெருமானை தவிர வேற யாருக்கும் கிடையாது. நம்முடைய வினைகளை, அது சஞ்சிதம், அதுல இருந்து வர்ற பிராரத்தம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம உண்டாக்குற ஆகாமியம் ஆகிய எல்லாவற்றையும் நீக்குகிற ஆற்றல் பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் இல்லை. அதனாலதான் கோள் நீக்க வல்லான் தன்னை. குலவரையின் மடப்பாவை இடப்பாலானை. பெரிய தொடர்ச்சியாக விளங்குகிற மலை இருக்கு. அந்த மலையினுடைய அரசன் தான் மலையரசன் பர்வதராஜன். அவன் பெற்ற இளமையான பெண் தான் உமையம்மை. மடப்பாவை என்றால் இளமையான, பாவை என்பது ஆவு பெயராக உமையம்மையை உணர்த்தும். மடப்பாவை இடப்பாலானை. அப்படிப்பட்ட பெண்ணை இடப்பாலகத்தில் கொண்டிருக்கிற பெருமானை மலம் கெடுத்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட. அப்போ பெருமான் தீர்த்தமாக இருந்த நம்மை ஆட்டுகிறான் என்றால் நம்முடைய அழுக்குகளை போக்குகிறான் என்பது பொருள். சாதாரணமா குளிச்சோம்னா புறந்தூய்மை நீரால் அமையும். ஒரு நீர்நிலையில, அதாவது ஆறோ குளமோ கடலோ எங்கோ போய் நம்ம குளிக்கிறோம்னா புறத்தே இருக்கிற அழுக்குகள் போகும், உள்ளத்துல இருக்கிற அழுக்கு போகாது. அது தூய்மை வாய்மையால் காணப்படும் பார் வள்ளுவர். ஆனால் இங்க பெருமான் என்ன பண்றாரு? பெருமானே நீராக வந்து தீர்த்தமாக வந்து நம்மை பழங்களை எல்லாம் கழுவுகிறான். அந்த அத்தாவும் அடியேனை அன்பால் ஆர்ப்பாய், நவகரச பெருமான் பாடுவார். அத்தாவும் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், தலைவனே உன் அடியனாகி என்னை உன்னுடைய அன்பினாலே என்னை இழுத்து கட்டிட்ட.
அதேதான் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமான் அவர் பாடுவார். அடியார்களுடைய சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி இருப்பார். அத்தாவுன் அடியேனை அன்பார் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்தம் நீர் ஆட்டிக்கொண்டாய். உன்னுடைய அருள் பார்வையினாலே, அருள் பார்வை என்னும் தீர்த்தத்தாலே என்னுடைய மும்மல அழுக்குகளை எல்லாம் தொலைத்தாய், கழுவி தீர்த்தாய். தீர்த்தம் அதான் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டி உன்னுடைய அடியவனாக என்னை ஆட்கொண்டாய். அங்கே பாடும், அங்க ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று பாடுவார் அல்லவா. ஆர்த்த ஆடும் தீர்த்தன் பெருமான் தீர்த்தனாக விளங்குகிறார் என்றால் இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் பாடுகிறார் என்றால் இவ்வளவு ஆழ இருக்க மூர்த்தியை வழிபாடு செய்து தீர்த்தத்தில் நீராடுவது, தலத்தை தரிசிப்பது, தலம் என்பது திருக்கோயில்கள் அவ்வளவு சிறப்புடையது. அதான் இங்கே மலம் கெடுத்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட பெருமைக்குரிய தீர்த்தத்தை நம்ம பெருமான் தன் பெருமானை தீர்த்தமாக விளங்குகிறார். செழுநீர் திரளை சென்று ஆடினேனே என்று பாடுவார். அவர் தீர்த்தமாக விளங்குகிறார். பெருமானை நாம் நீராடுவது என்றால் என்ன பொருள் என்றால் மனமொழிமைகளாலே எப்பொழுதும் பெருமானை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதனாலே பெருமானை தீர்த்தமாகி நம்முடைய மலங்களை எல்லாம் கழுவுகிறான். அதான் மலம் கெடுத்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை, பெருமான் மறையை தந்தவர், மறையின் பொருளாக விளங்குவார். எனவே மறையவனை பிறை தமிழ் செஞ்சடையினானை, பிறைச்சந்திரன் விளங்குகின்ற தவழ்ந்து விளங்குகின்ற சிவந்த சடாமுடியுடைய பெருமானை சலங்கெடுத்து தயாமூல தன்மம் என்னும் நம்முடைய வஞ்சாங்களை எல்லாம் போக்கி தயாமூல தன்மம் என்ற ஒரு அறத்தை இங்கதான் திருநள்ளாற்ற திருத்தாண்டகத்திலே தான் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார். தயாமூல தன்மம்னா என்னன்னா தன்மங்களுக்கெல்லாம் மூலமாகிய அன்பு என்னும் அறம்தான் தயாமூல தன்மம். தயான்னா கருணை, அன்பு, கருணை. அந்த கருணைக்கெல்லாம் மூலமாக விளங்குவது எது என்றால் அன்பு. அதுதான் தயாமூல தன்மம். தர்மங்களுக்கு எல்லாம் மூலமாக விளங்குகிற அன்புதான் தயாமூல தன்மம். தயான்னா தயவு, கருணை, அருள். அந்த அருளுக்கு மூலமாக விளங்குவது அன்பு. அதனாலதான் பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நாம் அன்பு செலுத்த வேண்டும். தயாமூல தர்மமாக விளங்குகிறான் பெருமான். தயாமூல தர்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம் யாரெல்லாம் தன்னை பணிவோடு வணங்குகிறார்களோ, தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறுகிறார்களோ, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமி தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாருகின்ற ஊழ்வினையை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் நலம் கொடுக்கும் நம்பியை. இன்னும் தாழ்ச்சி என்பதற்கு விருப்பம் என்று ஒரு பொருள் உண்டு. தாழ்வு என்றால் பணிந்து போதல் என்பது மட்டும் பொருள் இல்லை, விருப்பம் என்ற ஒரு பொருள் உண்டு. அப்போ அப்படி வச்சு பாருங்க, தத்துவத்தின் வழி நிற்கிறான். தயாமூல தர்மம் என்னும் தத்துவத்தை மெய்ப்பொருள் வழியாக நிற்கின்ற பெருமான் அடைவதற்கு மெய்ப்பொருள் வழியாக அடைவதற்குரிய பெருமானை தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை தன்னை விரும்புகின்ற மனமொழிமைகளால் விரும்புகிற எந்த பயனும் கருந்தாது விரும்புகிற அத்தனை பேருக்கும் நலம் கொடுக்கிறான். நம்பின்னா சிறந்த ஆன்மார் தெரியும் உங்களுக்கு, நலம் கொடுக்கும் நம்பியை. அப்படி ஒரு பொருள். இன்னொரு தாழ்வெனும் தன்மையோடு தாட்சி, பணிவு. நாவுக்கரசரை விட பணி ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அடியனேன் என்று திருவடிகளை விழுவார். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளை விழுவார். அதோடு மட்டுமல்ல, நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் வருகிறார் என்றால் முதல்ல சென்று இவர் இறங்கியதற்கு பிறகுதான் அவர் இறங்குவார். அவரை இறங்கியவே விட மாட்டார். அவ்வளவு இவர் வழி மடங்குவார். அதான் அவருடைய பணிவு. அவர் பணி உடையவர், துணி உடையவர், கனி உடையவர். இந்த 3 கூறுபாடுகளும் மிக செம்மையாக அமைந்திருக்கிற நாயன்மார்களே ஒருவர். நாமார்க்கும் குடியுள்ளோம் என்று சொல்லுகிற துணிவு. யானையே வந்தாலும் சரி, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற துணிவு. நஞ்சு ஊட்டுகிற பொழுதும் பெருமானுடைய திருவுருள் எனக்கு இருக்கிறது, உன்னுடைய நஞ்சு என்ன செய்யும்? நீற்றறை வைக்கிறாய வை மாசில் வேணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீண்களை வேண்டிலும் மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடிகளிலே இந்நெருப்புல கொண்டு வச்சாலும் என்னுடைய பெருமானுடைய குளிர்ச்சி என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற அந்த துணிவு. அதே போல பணிவு, கனிவு, எல்லாவற்றையும் பார்க்கணும். சமணர்கள் பலர் சேர்ந்து அந்த பழையாறை தலையை விமானத்தை மறைத்து மாற்றுகிற பொழுது உண்ணாவிரதம் இருந்து
அந்த உண்ணாவிரதத்தின் வழி பெருமான் சோழனுடைய கனவிலே, மணிமுடி சோழனுடைய கனவிலே சென்று இந்த குறையை போக்க செய்கிறார். அப்ப அங்கெல்லாம் எவ்வளவு துணிவு இருக்க வேண்டும். எனவே இங்கே பாருங்க, தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை, தன்னை பணிவோடு வழங்குகிறவர்களுக்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பி, அல்ல தன்னை விரும்பி வழிபாடு செய்கிறவர்களுக்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை, நல்லாரே என்னும் திருத்தலத்தில் எழுந்தவள் இருக்கிற நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று நான் நினைந்து நினைந்து பெருமானை வழிபாடு செய்து மனமொழிமைகளாலே போற்றிக் கொண்டே இருப்பதனால் உய்வி பெற்றேன், உய்தி பெற்றேன், பாச நீக்கம் பெற்றேன், சிவப்பேர் உறுதி என்பதை பொருளாக கொண்டு இந்த பாடம் அமைந்திருக்கிறது. இப்படி பல திருத்தாண்டகங்கள், மிக அருமையான பதியங்கள், அதை அன்பர்கள் படித்தறிந்து கொள்வார்கள். அடுத்து அவர் திருமருகல் செல்கிறார். மறுபடியும் நான் சொல்றேன், இந்த பாடல்ல நம்ம இந்த முறைப்படி பார்க்க போனோம்னா, முதல்ல எங்கே போனார்? செங்காட்டங்குடி போனார், பதியம் பார்த்துட்டோம். நீடும் திருநள்ளாறு பதியம் பார்த்தாச்சு. சாந்தை அயவந்தியில் அவர் பாடிய பதிகம் எது நமக்கு கிடைக்கல. அடுத்தது திருமருகல் செல்கிறார். அதான் வாரதிகள் மென்முலையாள் ஒரு பாகம் திருமருகல் செல்கிறார். அந்த திருமருகல்ல நம்முடைய நாவுக்கரச பெருமான் திருக்குறுந்தொகை பதிகமும் ஒன்று மட்டும் நமக்கு கிடைத்திருக்கு. திருக்குறுந்தொகை பதிகம் ஒன்று கிடைத்திருக்கிறது. அந்த குறுந்தொகையில் ஒரே ஒரு பாடல், நிறைய அருமையான அதுல அகத்துறை பாடல்கள் நிரம்ப, அதாவது 4, 5, 6, 7, 8, 9 எல்லா பாடல்களும் அகத்துறை பாடல்களாக அமைந்திருக்கிற, அகப்பொருள்துறை அமைந்திருக்கிற பாடல்கள். மற்ற பாடல்கள் பொது பாடல்கள். ஒரு முதற் பாடலே மிக அருமையான பாடல். பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், தவம் பெருகலாம் பேதமை தீரலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? திருதலாகிய சிந்தை திருதலாம். ஐயோ, நம்முடைய மாறுபாடு கொண்ட எண்ணங்கள் எல்லாம் நிரம்ப உண்டே, அவையெல்லாம் திருதலாம். அதெல்லாம் வரிசையா சொல்றாரு. பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், திருதலாகிய சிந்தை திருந்தலாம், பரமாயதோர் ஆனந்தம் பருகலாங்கிற மிக 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 மேலான ஓர் இன்பத்தை நாம் பருக முடியும். அப்ப என்னையா செய்யணும்? ஒன்னும் நீங்க செய்ய வேணாம், மருகலாம் அடிவாழ்த்தி வணங்குங்கள். திருமருகலில் எழுந்தருள் இருக்கிற பெருமானுடைய மாணிக்க வண்ணர் நினைக்கிறேன், அவருடைய திருவடிகளை எப்பொழுதும் வாழ்த்துங்கள், வணங்குங்கள். வாழ்த்துறதுக்கு நமக்கு வலிமை வயசு இருக்காருன்னா வாழ்த்தலாம், வாழ்த்தும். நிறைய பேர் சொல்லுவான் தப்பா, எனக்கு வாழ்த்த வயது இல்லைன்னு நான் வணங்கி மகிழ்கிறேன். சிவன் எவ்வளோ நமக்கு வயசு அறியும், நமச்சிவாய வாழ்கின்ற பெருமான வாழ்த்துல வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்து சென்னியும் தந்துக்கிறான்னு சொல்றாரு நாவுக்கரசர். எதுக்கே வாய் சோறுங்கவா? இல்ல மற்றவரை இழிவா பேசவா? இல்லை இல்லை, வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்து சென்னியும் தந்த தலைவன், வாழ்த்துவதும் தான் வாழ்வான். அப்படி வாழ்த்தனீங்கன்னா நீங்க வாழலாம் ஐயா. எனவே வாயே வாழ்த்து கண்டாய். எத்தனை இந்த வாயினுடைய நோக்கம் அது உங்களுக்கு தெரியும். ஞானேந்திரியத்திலும் வரும், கண்மேந்திரியத்திலும் வரும். அப்படி இங்கே பெருகலாம் தவம் பேதமை தீரலாம். எப்போ? மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே. திருமருகலில் எழுந்தருள் இருக்கிற பெருமானுடைய திருவடியை வாழ்த்தி, திருவடியை வணங்கினால், வாழ்த்தினால், வணங்கினால், இரண்டையும் செஞ்சா பெருகலாம் தவம், தவம் பெருகும். சரி, ஏகமாகி தவம் எல்லாம் நம்ம செஞ்சு உண்மையிலே தவ சிந்தனையை பெற முடியும், தவநிலையை பெற முடியும். பேதமை தீரலாம், நம்முடைய அறியாமை தொலைஞ்சு போகும். அறியாமை தானே நம்முடைய பிறப்புக்கே காரணம், அஞ்ஞானம் தானே பிறவிக்கு காரணம். அந்த பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருந்தலாம். நம்முடைய சிந்தை இருக்கிறதே மகா மோசமானது, சென்ற இடமெல்லாம் போகும். அப்படி சென்ற இடத்தால் செலவிடாது தீதோரின் நன்றின்பால் வைப்பதுதான் அறிவேன்பார் வள்ளுவர். அவ்வாறு கண்ட இடங்களுக்கெல்லாம் போய் பல்வேறு வகையான சிந்தையில் ஆட்பட்டு திருகுதல், சிந்தை திருகோட்டும் பாடுவார் அருள்நந்தி சிவம். ஒரு ஓட்டன் இருசவியங்கிறப்போ சிந்தையில் இருக்கிற திருகோட்டுவானா நம்முடைய விநாயக பெருமான். மாறுபட்ட பல்வேறு வகையான எண்ணங்களை நம்முடைய உள்ளம் பொழுகிறதா, அதான் திருகிய சிந்தை. அவற்றையெல்லாம் தொலைக்கணும். திருகலாகிய சிந்தை திருந்தலாம் எப்போங்கிறது தான் முக்கியம். தவம் பெருகலாம், தவம் பெருகும் சொல்லல, ஏன்னா நீ இதை செஞ்சாதான் பெருகும். தவம் பெருகலாம், வேதமை தீரலாம், சிந்தையினுடைய திருகல் தீரலாம்,
பரமாயதோர் இன்பம் பருகலாம். பரம்னா மிக மிக மேலான, பரம் என்றால் மேலான தெரியும் உங்களுக்கு, பரமசிவம் பராபரம் இதெல்லாம் தெரியும். பராபர கண்ணின்னு ஒரு கண்டி பாடினார். அந்த மேலான இன்பத்தை நாம் பெறலாம். ஆனந்தம், பேரின்பம், அது நிலைத்த இன்பம். நாம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற இந்த 5 பொறிகளால் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று அந்த புலன்கள் வழியாக அனுபவிக்கிற இன்பங்கள் நிலையானவை இல்லை, சிறுமொழி இன்பங்கள். அப்போ பரமாயதோர் இன்பம், மேலான இன்பம், என்றும் நிலைத்திருக்கிற இன்பம் ஒன்றை நாம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மருகலான் அடி வாழ்த்தி வணங்க வேண்டும். பாருங்க, பரமாயதோர் ஆனந்தத்தை பருகலாம். பருகுதல் என்றால் என்ன பொருள்? அனுபவித்தல் தான். பருகுவன்னா ஆழ்வத்தனாகியன்னு சொல்வார் நம்பு ஆசிரியர். ஆசிரியன் பாடம் சொல்லி தருகிற பொழுது மாணவன் எப்படி அமர்ந்திருக்க வேண்டும்? தன்னுடைய காது வழியாக கேட்கிற செய்திகளை எல்லாம் அப்படியே நெஞ்சத்துக்குள் கொண்டு செல்ல வேண்டும். பருகுவது வாயினுடைய வேலைன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஒரு ஓலையில் நீரையோ அல்லது சுவையான ஒரு பணத்தையோ வைத்துக் கொண்டு வாய் வழியாக பருகி வயிற்று வழியாக சேர்ப்பது பருகுவது. ஆனா இங்கே கேட்டவை கேட்டவை விடாது உணர்த்து அமைக்கிறோம். செவி வாயாக, செவி வாயாக நெஞ்சு களனாக. வாய் வழியாக ஊற்றினா வயிற்றுக்குள்ள போயிடும். செவி வழியாக நீங்கள் பருகுவதெல்லாம் நெஞ்சுக்குள் போகும். செவி வாயாக நெஞ்சு கடனாக கேட்டவை கேட்டவை விடாது உணர்த்தமைத்து பருகுவனம்னா ஆர்வத்தனாயின்னு சொல்ற ஆசிரியன் சொல்லுகிற பொழுது, ஒரு இனிமையான பாடத்தை பருகுகிற பொழுது என்ன ஆர்வத்தோடு நாம் பருகுவோமோ அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு அந்த செய்திகளை எல்லாம் உள்ளே கொள்ள, செவி வாயாக நெஞ்சு கடனாக கொள்ள வேண்டும். அது போல இங்கே பரமாயதோர் பேரின்பம், பரமாயதோர் இன்பம் என்று சொன்னால் மிக மிக மேலான இன்பம். மேலான இன்பம்னா பேரின்பம். பேரின்பம் என்றால் நிலையான இன்பம். அப்படிப்பட்ட இன்பத்தை நாம் பருகலாம். எப்பொழுது என்றால், மருகலாம் திருவருகள் என்னும் திருத்தலத்திலே எழுந்தொழி வாழ்த்து கொண்டிருக்கிற பெருமானுடைய, மருகல் பெருமானுடைய அடி வாழ்த்தி வணங்க, அந்த பெருமானுடைய திருவடியை வாழ்த்தினால், வணங்கினால் பரமாயதோர் இன்பம் பெறலாம். இந்த உலகத்துக்கு தேவையான இன்பத்தையும் பெற முடியும் என்பதை அந்த ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்தின் வழி காட்டிவிட்டான். அப்போ அங்கேயும் ஞானசம்பந்த பெருமான் அந்த 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். அது சாதாரண இன்பம் என்று தள்ளிவிட முடியாத காரணம் என்ன என்றால், ஞானசம்பந்த பெருமான் நடத்தி வைக்கிறது பெருமானுடைய திருவடியை மறக்காதவராகிய ஞானசம்பந்த பெருமான். திருவடி மறக்கிலாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் என்று சொல்வார் அல்லவா? அப்படிப்பட்ட அவருடைய பிறவியின் நோக்கம் வேறு. பரசமய நிராகரிப்பும் திருநீர் தோழினை பரவச் செய்வதும் சைவ சமய ஸ்தாபனமும் தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திரு அவதார நோக்கம் நமக்கு தெரியும். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினார். ஆனால் அப்படிப்பட்ட பேரருள் பெற்றவராகிய ஞானசம்பந்த பெருமான் நிகழ்த்தி வைத்த திருமணம். எனவே அதுவும் பேரின்பம் தான். என்றாலும் அங்கே உடையாய் தகுமும் இவளுள் மெலிவே என்று இந்த பெண் வருந்துவது பெருமானே உனக்கு நியாயமாகப்படுகிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்டு இந்த உலக இன்பத்தையும் அனுபவிக்க செய்கிறார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இங்கே நம்முடைய மருகலாம் அடி வாழ்த்தி வணங்கினால் மருகல் பெருமானுடைய திருவடி, எல்லாம் அருளாளர்கள் சொல்றாங்க திருவடி சிந்தனை. திருவடி அப்படிப்பட்ட சிறப்புடையது. நம்ம வள்ளுவர் கூட முதல் அதிகாரத்தில் 7 குறட்பாக்களில் திருவடியினுடைய பெருமையைத்தான் சொல்லுவார். நற்றாள் துணாரணின், ஏன் அதுக்கு பேர் நற்றாள் போறாங்க? பிறவி பிணியை அறுப்பதனாலே அதுக்கு நற்றாள்னு பேர். அதனால் ஆய பயன் என்போல் வாழறிவன் நற்றாள் துணாரணின்னா ஐயறிஞனாக விளங்குகிற பெருமானுடைய திருவடிகளை நீங்கள் நல்ல திருவடிகளை தொழவில்லை என்றால், நீங்கள் கற்ற கல்வியினால் அது சிவஞான கல்வி, அதனால என்ன பயன் என்றால் எந்த பயன் இருக்காது. ஏன் நற்றாள் என்றார் என்பதற்கு பரிமளர் சொல்வார், அது பிறவி பிணியை அகற்றுவது. பெருமானுடைய திருவடி சிந்தனை இருக்குமானால், அந்த திருவடி வழிபாடு இருக்குமானால், அது பிறவி பிணியிலிருந்து நம்மை காப்பாற்றும் என்பது பொருள். சரிங்க, அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை
இந்த மருகலான் அடி வாழ்த்தி வணங்கி நாம் தவம் பெறுகலாம், வேதமை தீர்வோம், தவம் பெறுவோம். தவம் என்றால் ரெண்டும் சொல்லுவாங்க. ஒன்று சிவ வழிபாடு, தவம் என்ற சொல்லுக்கே சிவ வழிபாடு என்ற பொருள் உண்டு. இன்னொன்று சரியை கிரிய யோகம் என்ற பொருள் உண்டு. எதை பெற்றாலும் சரி, மருகலானுடைய திருவடியை நாம் வாழ்த்தி வணங்குவதனாலே சிவ வழிபாட்டில் உறுதிப்பாடை பெறுகிறோம். சரியை கிரிய யோகம் ஆகியவற்றின் வழியாக பெருமானை அடைவதற்குரிய நற்பாதங்களை பெறுகிறோம் என்ற உணர்வு கொள்ளலாம். அதுபோல நம்முடைய சிந்தையில் இருக்கிற பேதமை, முட்டாள்தனத்தை, அறியாமையை, அஞ்ஞானத்தை தீர்த்து, அஞ்ஞானம் தீர்ந்து போச்சுன்னா நாம் எதற்காக பிறந்தோம், நான் யார், இந்த உடம்பும் நானும் ஒன்னானா, வெவ்வேறையா, எதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், தனுகரண போன போகங்களை எல்லாம் பெருமான் ஏன் எனக்கு தந்திருக்கிறார் என்ற உணர்வுகள் எல்லாம் வர வர நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டு படைப்பின் நோக்கத்தை உணர்ந்து கொண்டு வாசநீக்கம் பெற்று சிவப்பெயரை எய்துவதற்குரிய வழி வரும். எனவேதான் அந்த அஞ்ஞானம் நீங்கும், பேதமை தீரலாம், தெருகளாகிய சிந்தை திருந்தலாம். சிந்தை மனம் திருந்தனா போதும். மனவழுக்க யாழு வழின்னு கேட்கிற பாரதி கூட இந்த காலத்தை பாடுறான். மணிவழுக்க சாம்பல் உண்டு, மனம் வழுக்க என்ன உண்டு? முத்துமாரி அம்மா பார்த்து கேட்கிறான், சக்தி அருட்சக்தியை பார்த்து பாரதி கேட்கலாம். அப்போ திருகலாகிய சிந்தை திருந்த வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி பெருமானுடைய திருவடிதான். திருவடி சிந்தனை இருக்குமானால், திருவடியை வாழ்த்துவோமானால், வணங்குவோமானால் நிச்சயமாக திருகலாகிய சிந்தை தீரும், தவம் பெருகும், வேதமை தீரும், பரமாயதோர் பெரின்பம், பரமாயதோர் இன்பம் பெறலாம் என்று மிக அருமையாக இந்த குறுந்தொகையில் சிறிய பாடல்ல எவ்வளவு ஆழமான பொருளை அமைத்து வைத்திருக்கிறார். இன்னும் தோண்ட தொடர தொட்டனை தூரும் மணற்கேணி போல இதை நீங்கள் பயில பயில, படிக்க படிக்க புதிய புதிய பொருளெல்லாம் தோன்றி இன்புறுத்தும் என்ற செய்தியை சொல்லி இந்த பதிகத்தை இதோடு நிறைவு சொல்கிறோம். இன்னும் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அகத்தொழில் பாடல்கள்லாம் வந்திருக்கிறது. அதுல கடைசியில் 8வது பாடல்ல ஒரு அருமையான பாடல் முன்னாடியே நாம் சிந்தித்திருக்கிறோம் அந்த கருத்தை. நீடு நெஞ்சுள் நினைந்த கண்ணீர் மல்கும், நெஞ்சுள் நீடு நினைந்து கண்ணீர் மல்கும், ஓடும் மாறினோடு உங்கொடி மாதராள், மாடம் நீள் வருகல் பெருமான் வரில் கூடு நீ என்று கூடல் இழைக்குமே. கூடல் இழைக்கிறத பற்றி முன்னாடியே ஒரு நாம் படிச்சிருக்கிறோம். பஞ்சிற்கால் சிறகன்னம் அஞ்சி போய் களிமலிய அழலோம்பும் அப்போதி குஞ்சி பூவாய் மலர்ந்த சேவடியாய் கூடியே கோடு ஏ என்று அகப்பொருள் துறையை பாடியிருப்பார். பஞ்சிற்கால் சிறகன்னம் பறந்தார்க்கும் பழனத்தான் வஞ்சி வஞ்சித்தன் வளைகவர்ந்தார் வாரானே ஆயிடினும் 4ஆம் திருமுறையில திருப்பழனத்தில நம்முடைய நாவுக்கரச பெருமான் பாடிய மிக அருமையான பாடல், அகத்துறை பாடல் தான். வஞ்சித்து என் வளைகவர்ந்தான் வாரானே ஆயிடினும் வஞ்சிற்கால் சிறகன்னம் பறந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சி போய் களிமலிய அடலோம்பும் அப்போதி குஞ்சி பூவாய் மலர்ந்த சேவடியாய் கோடியே. கோடியை இதழ் என்றால் வட்டமிடுதல், கூடல் இழைத்தல் பேர். அதான் இங்க கூடல் இழைக்கேன்னு வரும், கூடல் இழைக்குமேன்னு ஒரு மாதிரி. நீடு நெஞ்சுள் நினைந்து கண்ணீர் மலும் என்ற தலைவி என்ன பண்றாளா, நெஞ்சுள் நீடு நினைந்து நெஞ்சத்துள்ளே பெருமானையே நினைச்சுட்டு இருக்கிறார். கண்ணீர் மல்கிறது, எப்பொழுதும் பெருமானுடைய சிந்தனையிலே இருக்கிறதுனாலே அந்த பெருமானுடைய அருள் இன்னும் கிட்டப்பெறாமையினாலே என்று கிடைக்குமோ என்று கிடைக்குமோ என்ற அந்த ஏக்கத்தினாலே அவருடைய கண்களில் இருந்து ஆறாக நீர் ஒழுகி கொண்டே இருக்கிறது. அதான் நெஞ்சுள் நினைந்து நீடு நெஞ்சுள் நினைந்து, நெஞ்சுள் நீடு நினைந்து கண்ணீர் மல்கும், ஓடும் மாலினோடு உட்பொடி மாதராள், மயக்கத்தோடு போகிறாள், பெருமானை அடைய வேண்டும் என்று மால்ல மயக்கத்தோடு ஓடுகிற அந்த பெண் மாடம் நீள் மருகல் பெருமான் வரில், அப்படிப்பட்ட பெண் எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கிறாளே, மயக்கம் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாளே, அவளுடைய விருப்பத்தை மயக்கத்தை போக்குவதற்கு மருகல்ல எழுந்தருள் இருக்கிற பெருமான் வருவாரே ஆனால், வருவார் என்பது உறுதியானால் கூடு நீ கூடு. தன்னுடைய விரலால் வட்டமழைக்கிறாள். வட்டமழைக்கிற பொழுது ஒரு முனையும் அப்படியே கொண்டு வந்து இன்னொரு முனையும் கண்ணை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு ஒரு முனையிலிருந்து தொடங்கி அப்படியே வட்டம் போட்டு கொண்டே வந்து இன்னொரு முனையும் சேர்ந்து விடுமானால் பெருமான் வந்து தனக்கு அருள் செய்வான். சேரவில்லை என்றால் இல்லை என்பது பொருள். அதான் கூடல் இழைக்குமே, கூடு நீ என்று
மருகல் பெருமான் வரில் என்னுடைய துன்பத்தை போக்குவதற்கு, என்னுடைய மயக்கத்தை போக்குவதற்கு, திருமருகல்ல எழுந்தருளிருக்கிற பெருமான் என்னுடைய மயக்கத்தை போக்குவதற்கு வந்து சேருவான் என்பது உண்மையானால் நான் கூடல் அழைக்கிறேன், நீ கூடு, இருமுறைகளும் ஒன்று சேர் என்று அந்த தலைவி கூடல் அழைக்கிறார். அந்த கூடல் அழைக்கல நான் சொன்ன 2 வகையாக சொல்லுவாங்க. அந்த கூடல் அழைத்தலை பற்றிய செய்யுள் அகப்புறத்தரை இருக்கிறது. நம்முடைய திருக்கோவையாறுல இருக்கு. முன்னாடி நான் சொன்ன நாவுக்கரசர் பாடல் இருக்குது. கோடு இயைனா பொருந்தும் அர்த்தம். 2 வகையா சொல்லுவாங்க. ஒண்ணு கண்ண மூடிட்டு நிறைய வட்டங்கள் போட்டுட்டே வருவது, நிறைய வட்டங்கள் போட்டுட்டு வந்து கடைசியில எண்ணாமல், நான் 1 போட்டேன் 2 போட்டேன் எண்ணாம வரிசையா வட்டங்களை போட்டு கொண்டே வந்து கடைசி எண்ணி பார்த்து அந்த வட்டங்கள் இரட்டைப்படையில் அமையுமானால் கூடுவான் என்றும், ஒற்றைப்படையாக வழங்குமானால் பெருமானுடைய அருள் கிடைக்காது என்றும் கருதுவது ஒன்று. இன்னொன்று, நான் இப்பொழுது சொல்லுவது போல ஒரு முனையை தொடங்கி கண்ணை மூடிக்கொண்டு போட்டுக்கொண்டே வர இன்னொரு முனையும் அங்கே சேருமானால் பெருமான் வருவான். அதனால என்ன சொல்றா, நீ கூடுமாறு கூடல் இடைகிறான், நீ கூடுமாறு கூடல் இடை, நீ கூடு கூடு நீ என்று கூடல் அழைக்குமே என்று அந்த தலைவியினுடைய மன ஆற்றாமை பெருமான் நாவுக்கரசர் பெருமான் சுட்டி காட்டுகிறார். இப்ப நிரம்ப பாடல்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நண்பர்கள் படித்தறிந்து கொள்வார்களாக. சரி, இப்பொழுது நாம் பெரிய புராணத்துக்கு மீண்டும் செல்கிறோம். 241வது பாடல். அப்படி சின்னால் சென்றபின் இவ்வாறாக அந்த தலங்களுக்கெல்லாம் சென்று சென்று திருச்செங்காட்டங்குடிக்கும் அயவந்திக்கும் திருமருகலுக்கும் திருநள்ளாற்றுக்கும் சென்று திரும்ப திரும்ப திருப்புகலூருக்கே வந்து வழிபாடு செய்து கொண்டும் பெருமானை போற்றி பாடிக்கொண்டும், பாடிய பாட துண்ண போகணும் என்று ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அப்போ பெருமானை பாடிக்கொண்டும் அவரை பரவி போற்றி கொண்டும் திருத்தொண்டுகள் உழவாரத்தின் செய்து கொண்டும் இவ்வாறு சில நாட்கள் சென்றபின், அவர்கள் அப்படி சின்னால் சென்றபின் என்றால் நாவுக்கரச பெருமான் திருச்செங்காட்டங்குடி, நல்லாறு, சாந்தை அயவந்தி, திருமருகல் ஆகிய தலங்களுக்கெல்லாம் சென்று பெருமானை போற்றி பரவி பாடி இவ்வாறு சில நாட்கள் சென்றதற்கு பின், அப்படி சின்னால் சென்றபின் ஆரூர் நகராலும் துப்புரல் வேணி கண்ணுதலாரை தொழுது இப்பால் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர் வேணுபுரத்தியங்கள் பொற்புரி முன்னோல் மார்வரும் புகழூரில் வந்தார். நான் அங்க போய் இந்த முத்து விதான மணிப்பொற்கவரி என்ற அந்த பதிகத்துல பத்தர்களோடு பாவைய சூழ பலிப்பின்னே இத்தக கோல வெண்டலை மாலை விரதியர் அத்தன்னாரோ ஆதிரை நாளாம் அது வண்ணம் என்று ஒரு பதிகம் பாடி திருவாதிரை திருநாளினுடைய சிறப்புகளை எல்லாம் ஞானசம்பந்த பெருமானுக்கு நாவுக்கரசர் தான் கண்டுகளித்ததை சொன்னார் அல்லவா. அப்போ கேட்ட உடனே அவர் என்ன சொல்றார், நான் அந்த பெருமானை திருவாரூர் சென்று கும்பிட்டே நான் திரும்புவேன், அதற்கு பிறகு உம்மோடு வந்து இணைந்திருப்பேன் என்று சொல்லி திருவாரூர் வழிபாடு செய்வதற்கு நாவுக்கரசரிடம் விடைபெற்றுக் கொண்டு திருவாரூர் சென்று விடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இவர் திருப்புகலூருக்கு வந்தார். திருப்புகலூருக்கு வந்ததற்கு பிறகுதான் பதிகம் பாடினார், திருத்தொண்டு செய்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அங்க திருப்புகலூர்ல இருந்து கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிற நேரங்களே இடையிலேயே திருச்செங்காட்டங்குடிக்கும் சாந்தை அயவந்திக்கும் திருமருகலுக்கும் திருநள்ளாருக்கும் சென்று சென்று மீண்டும் திருப்புகலூருக்கு வருகிறார் என்பது வரலாறு. இப்போ இவர் திருப்புகலூர்ல இப்படி சின்னால் சென்றவருக்கு பின் திருப்புகலூர்ல நம்முடைய நாவுக்கரச பெருமான் இருக்க, அங்கே அந்த பெருமானை கும்பிட்டே திரும்புவேன் என்று திருவாரூருக்கு சென்றார் ஞானசம்பந்த பெருமான். அவர் மீண்டும் புகழூருக்கு வருகிறார் என்ற செய்திதான் இந்த பாடலில் சொல்லப்படுகிற செய்தி. பாருங்க, அப்படி சின்னால் சென்றபின் அவ்வாறாக நாவுக்கரசர் பெருமானுக்கு சில நாள் சென்றதற்கு நாவுக்கரச பெருமான் திருப்போரூர்ல அந்த தேனாக விளங்குகிற பெருமானை பாடி திருத்தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டு இடையிடையே திருச்செங்காட்டங்குடி, திருநள்ளாறு, சாந்தை அயவந்தி, திருமருகல் ஆகிய தலங்களுக்கெல்லாம் சென்று இன்புற்றிருந்தார் அல்லவா, சென்று வணங்கி இன்புற்றிருந்தார் அல்லவா. அப்படி சில நாள் சென்றதற்கு பின்னாலே ஆரூர் நகராலும் துப்புரல்வேணி கண்ணுதலாரை, இது சிவன் திருவாரூரில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தியாகேச பெருமானை என்பது பொருள். ஆரூர் நகர் ஆளும் என்ன அர்த்தம்னா, முக்காலத்திலும் ஒத்தியல் பொருளை செப்புவ நிகழும் காலத்தானே சொல்லி மலை நிற்கும் சொல்லுவாங்க. மலை நின்றது, நிற்கின்றது, நிற்கும் என்று மாற்றி சொல்றது இல்லை, நிற்க போகிறதுன்னு சொல்றது இல்லை, நிற்கும்.
அருவி வீழும் ஆறு ஓடும் என்று சொல்வது போல திருவாரூர் நகர் ஆளும் என்றால் அன்று ஆண்டார், இப்பொழுது ஆளுகிறார், நாளைக்கு ஆளுவார் என்பது பொருள். முக்காலத்துக்கும் ஒத்தியல் பொருளை நிகழ்காலத்தால் சொல்லணும். செப்போர் நிகழ்காலத்தானே என்பது விதி. அப்படி ஆரூர் நகராளும், ஆரூர் நகரில் ஆளுகிறார். அமரர் நாடாளாதே ஆரூர் ஆண்ட இராவணமே கரசல் முன்னாடியே பாடியிருக்கிறார். அமரர் நாடு ஆண்டு இருக்கலாம், தேவேந்திரன் கொண்டங்க வச்சான், திருமாலிடமிருந்து பெற்றுக்கொண்டு. ஆனால் அந்த அமர நாட்டை ஆளாமல் ஆரூரில் இருந்து இங்க இருக்கிற உயிர்களை அவற்றுக்கெல்லாம் பாச நீக்கம் செய்து தன்னுடைய திருவுருளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரூர் நகராலும் சிவன் தானே. அவர் எப்படி சொல்ல பாருங்க, துப்புரள் வேணி கண்ணுதலாரை அரூர் நகராலும் கண்ணுதலாரை நெற்றிக்கண்ணுடைய பெருமானை. அதோட மட்டும் இல்ல, துப்புரள் வேணி, துப்புன்னா பவளம்னு அர்த்தம். துப்பு என்ற சொல்லுக்கு பவளம் என்பது பொருள். கடலில் இருந்து கிடைக்கிற பவளம் இருக்கு அல்லவா, அந்த பவளம் போன்ற சிவந்த சடாமுடியினை உடைய நெற்றிக்கண்ணை உடைய பெருமானை வணங்கி, எங்க ஆரூர் நகராலும் துப்புரள் வேணி கண்ணுதலாரை, ஆரூர் நகரில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிற ஆள இருக்கிற துப்புரள் வேணி பவளம் போன்ற சடாமுடியினை, சிவந்த சடாமுடியினை உடைய கண்ணுதலாரை நெற்றிக்கண்ணை உடைய பெருமானாகிய தியாகேச பெருமானை தொழுது வணங்கி, கர சரணாலயங்கள் எல்லாவற்றாலும் தொழுது முக்கரணங்களால் வணங்கி, இப்பால் அங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் இப்பால் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவராகிய ஞானசம்பந்த பெருமான், ஞானசம்பந்தர்னே பேர் சொல்ல, மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர். இதனால மெய்ப்பொருள் ஞானம் பெற்றார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நினைவிருக்கிறதுல இந்த குழந்தை அழுகிறது, சிகரம் பார்த்து அழுகிறது. சிகரம் பார்த்து அழுத உடனே பெருமான் என்ன சொல்கிறார், ஓயமை அழிச்சு உன்னுடைய முளைப்பாலை கறந்து பொன்வெள்ளத்தில் கறந்து ஊட்டுக என்று பெருமான் சொல்கிறார். அம்மை அதற்கு மேல் என்ன செய்கிறார், சிவஞானம் குழைத்து ஊட்டுகிறார். சிவஞானம் தெள்ளமுதம் குழைத்து ஊட்டுகிறார். அப்ப அந்த குழந்தை என்ன ஆகிறது, மெய்ப்பொருள் ஞானம் பெறுகிறது. அதாவது மெய்ப்பொருள் ஞானம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதையும் சிந்திக்காத திருவினை பெருகச் செய்கின்ற சிவஞானத்தையும், பவமதனை அனமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானத்தையும், பிறப்பு என்ற ஒன்றை முற்றிலுமாக விலக்கி இந்த ஆன்மாவை தன்னுடைய திருவருளில் சேர்த்துக் கொள்ளுகிற ஓங்கிய உயர்ந்த ஞானத்தையும், அப்புறம் ஓமையிலா கலைஞானத்தையும் உணர்வறிய மெய்ஞானத்தையும் அந்த குழந்தை பெறுகிறது அல்லவா, அதான் அது பெற்ற மெய்ப்பொருள் ஞானம். அதான் சொல்ல பாருங்க, துப்புரள் வேணி கண்ணுதலாரை தொழுது ஆரூர் நகரான் என்ற துப்புரள் வேணி கண்ணுதலாரை ஞானசம்பந்த பெருமான் தொழுது இப்பால் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவராகிய வேணுபுரத்து எங்கள் வேணுபுரத்திலே அவதரித்த, வேணுபுரம் 12 திருநாமங்களிலே ஒன்று வேணுபுரம். வேணும்னா மூங்கில் தெரியும் உங்களுக்கு, மூங்கில தலைமரமாக உடையது, மூங்கில தேவர்கள் பூந்து கொண்டது, இந்திரன் பூந்து கொண்டது, இப்படி பல காரணங்களாலே அது வேணுபுரம் பேர். அந்த வேணுபுரத்திலே அவதரித்த எங்கள் பொற்புரி முன்னூறு மார்பர். சேர்க்கிறார் என்ன உரிமையோடு சொல்றாரு பாருங்க, எங்களுடைய மார்பர், எங்களுடைய முப்புரி நூல் மார்பர். முப்புரில் அணிந்தவர் தான் ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா அவர் கவுனியர் குலத்திலே தோன்றியவர். அவருக்கு முப்புரில் அணிவிச்சாங்க, உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும். 7 வயதில் அவருக்கு அந்த உபநயன சடங்கெல்லாம் நடந்தது. அப்பதான் பதிகெல்லாம் பாடினார், உங்களுக்கு தெரியும். மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவரும் வேணுபுரத்து எங்கள் வேணுபுரம் என்று சொல்லப்படுகிற அந்த திருத்தலத்தில் அவதரித்த எங்கள் பொற்புரி நூல் மார்புலம், எங்களுக்கு உரியவர். அவர் பொன்னாராகிய முப்புரி நூலை அணிந்த மார்பினை உடையவர் ஆகிய அந்த ஞானசம்பந்த பெருமான் மார்பரும் புகழூரில் வந்தார் புகழூரில் என்பதை புகழூரில் வந்தார் என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் வந்தார்கிற வினையை முழு கொண்டு வச்சாங்கன்னா அது வேணும். ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரிடம் சொன்ன வண்ணம் திரும்ப அவரை சந்திப்பதற்காக வந்தார் என்பதை விரைவில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தால் புகழூரில் வந்தார் என்பதை
வந்தார் போரூரில் என்று நம்முடைய தெய்வ சேக்கலார் தமக்கு உரிய கவிநயத்தோடு பாடி இருக்கிற அற்புதமான பாடல் இது. பாடல் எளிமையான பாடல் தான். ஒரு முறை பாடலை மட்டும் படிக்கிறேன் பாருங்க. அப்படி சின்னாள் சென்றவின் ஆரூர் நகராலும் துப்பு உரள். உரள் என்றால் அதை போன உரட்சி. உரள் என்பது அங்க போற ஓம உடு. துப்புரள் வேணி கண்ணுதலாரை, நெற்றிக்கண்ணையுடைய பெருமானை தொழுது இப்பால். இதெல்லாம் நிறைய அருமையான இலக்கணம்லாம் இருக்கு. இந்த தொழுது கூட்டல் இப்பால் ரெண்டு சேர்ந்த தொழுதிப்பால் எப்படி ஆச்சுங்கிறதுலாம் இலக்கணம் இருக்கிறது. அதெல்லாம் இப்பொழுது தேவையில்லை. எனவே தொழுதைப்பால் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவராகி சம்பந்த பெருமான் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றதுக்கு என்ன காரணம் தெரியும். சிவஞான திருமுகத்தை அம்மையார் பிழைத்து ஊட்டினார். அது மெய்ப்பொருள் என்பது என்றால் சிவஞானம், அதாவது ஒன்று சிவஞானம், சிவனடியை சிந்திக்கிற சிவனடி மட்டும்தான், சிவனடியே சிந்திக்கின்ற திருப்பெருகும் சிவஞானம். பவமகனை அகமாற்றுகிற பாங்கில் ஒங்கியார். அப்ப சிவனடியை சிந்திக்கிறதும் பிறவி இல்லாமல் ஆக்குவதும் உமையிலா கலைஞானங்களையும் உணர்வழிய மெய்ஞானத்தையும் தவமுதல்வராக சம்பந்தர் அந்த நிலையில் பெற்றார் அல்லவா. அதனால்தான் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர் என்றும், அந்த மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர் இன்னும் நமக்கு தெளிவு வர வேண்டும் என்பதற்காக வேணுபுரத்தில் அவதரித்த எங்கள் முப்புரிநூல் மார்பராகிய பொன்னாராகிய முப்புரிநூல் அணிந்த மரபுமாகிய ஞானசம்பந்த பெருமான் போரூரில் வந்தார் என்று இந்த 241வது பாடல்ல தெய்வ சேக்கனார் அவர்கள் குறிப்பிட்டு, அப்படி பிள்ளையார் எழுந்தருள பெற, பிள்ளையார் எழுந்தருள பெருவிருப்பால் வாகீசர் உள்ளம் மகிழ்ந்து எதிர் கண்டு அங்கு உடன் உறையும் நாளின் கண். பாருங்க, பிள்ளையார் எழுந்தருளுகிறார். பிள்ளையார்னு பேர் ஞானசம்பந்த பிள்ளையார். அவருடைய பிள்ளையார், அவருடைய நம்பி, அவருடைய அரசு, அவருடைய அடிகள் என்று நம்ம 4 பேருக்கும் பேரு. 4 பேரும் பெருமானாலே ஆட்கொள்ள பெற்றவர்கள். 27 பேர் ஆட்கொள்ள பெற்றவர்கள் வேறு. ஆனால் நம்முடைய சைவ சமயத்தில் சிறப்பாக சொல்லப்படுகிற சமய குறவர் 4 பேர்ல 4 பேரும் பெருமானாலே ஆட்கொள்ள பெற்றவர்கள். எப்படி ஆட்கொள்ள பெற்றவர்கள் தெரியும் உங்களுக்கு. ஞானசம்பந்த பெருமானுக்கு இப்பொழுது நான் சொன்னது போல சிவஞான தெல்லமுதம் ஆகிய அந்த சிவஞானத்தை குழைத்து ஊட்டிய பாலை கொடுத்து அவரை ஆட்கொண்டார். சூளை மடுத்து ஆழ்வம் என்று திலகவதியாரிடம் சொன்னது போல சூழலை கொடுத்து ஆட்கொண்டார் நாவுக்கரசரை. ஓலை காட்டி இல்லைங்களா, அந்த சலங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை மணந்து கொள்ள இருக்கிற நம்பியாரோருக்கு நீயும் உன்னுடைய வழி வழி மரபினரும் எமக்கு அடிமை என்று உன்னுடைய பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை இருக்கிறது என்று இந்த ஓலையினை காட்டி ஆட்கொண்டார். சிவஞானம் மணிவாசக பெருமானை எங்கோ போன்றவரை ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே என்று சொல்றார் அல்லவா. அப்படி ஈர்த்து ஆட்கொண்ட பொழுது எல்லா உபதேசங்களும் செய்கிறார். அதிலே சிவஞான உபதேசம் நடைபெறுகிறது. அதான் நூலை தந்தவரை ஆட்கொள்கிறார். இப்படி ஆட்கொள்ள பெற்றமையினாலே ஒருவரை ஆளுடைய பிள்ளையார் என்று ஞானசம்பந்தரையும், ஆளுடைய அரசுகள் என்று நாவுக்கரசரையும், ஆளுடைய நம்பி என்று நம்பியாரூரையும், ஆளுடைய அடிகள் என்று மணிவாசக பெருமானையும் சொல்லுவது சைவ மரம். அதுபோல இங்க பிள்ளையார் எழுந்தருள பெருவிருப்பால் வாகீசர். பிள்ளையார் அங்கே வந்து சேர, எங்க வந்து சேர, அந்த போன பாட்டுல படிச்சது மாதிரி ஆரூர் நகர ஆளு என்ற பெருமானை வழிபாடு செய்து போரூரில் வந்தார் அல்லவா. அவ்வாறு பிள்ளையார் எழுந்தருள பெரு விருப்பால் வாகீசர், மிக்க விருப்பத்தோடு வாகீச பெருமான், வாக்கின் மன்னர், மொழியின் வேந்தர், திருநாவுக்கரசர் என்றெல்லாம் சிறப்பித்து சொல்லப்படுகிற வாக்கின் வேந்தர் உள்ள மகிழ்ந்து எதிர்கொண்டு, மிக்க மகிழ்ச்சியோடு, உள்ள மகிழ்ச்சி கொண்டு எதிர்கொண்டு, பாருங்க படிவு பாருங்க, அவர் வருகிறார், வரட்டுமே, எதிர்கொண்டு உடனுறையும் நாள், அங்கு உரையும் நாள் என்கள். அது முருகனாருடைய திருமணத்தில் தங்கியிருக்கிறார்கள் பின்னாலே சொல்லப்பட இருக்கிறது. எனவே அங்கு உடன் உரையும் நாளின்கண் 2 பேரும் மட்டும் இல்லை, இன்னும் பல அடியாரோடும் சேர்ந்து உடன் உரைகிறார்கள். உடன் உரைதல் என்பது மிக கடைசியில் நாம் பார்க்கிறோம்ல சிவஞான போகத்துல செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா மலங்கடி. இந்த சேரல் ஒட்டாது வழங்குகிற அந்த மரத்தை கழுவுவதற்கு துணையாக இருப்பவர்களே முதல்ல வருபவர்கள் அன்பரோடு மறி. அதான் இங்க உடன் உரையும் நாளின்கண். அப்போ அந்த சேரல் ஒட்டாத மலம் தொலைஞ்சு போகணும்னா நம்ம அடியாரோடு சேர்ந்து வாழணும். அதனாலதான் அடியாரோடு இருக்கும்
அருளை புரியாய் என்று மணிவாசக பெருமான் வேண்டுகிறார். நம்முடைய அடியார்கள் எதையும் வேண்டதில்லை. ஆனால் அடியாரோடு இருக்கின்ற அருளை வேண்டுகிறார். காரணம் என்னன்னா, மலம் கழுவ வேண்டும். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் பாடுவார் இல்லைங்களா? பைங்குவளை கர்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் இன்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் பெருமானும் போன்று சேர்ந்த என்று பாடுகிற பொழுது தங்களுடைய மலம் கழுவதற்கு எல்லாம் வந்து ஆணவம் கண்மம் மாயெல்லாம் தொலைக்கிறதுக்காக வந்து கூடுகிறவர்கள் அடியார். அதான் இங்கே சொல்ல, பிள்ளையார் எழுந்தருட பெருவிருப்பால் வாகீசர் உள்ளம் நெகிழ்ந்து உள்ளம் மகிழ்ந்து எதிர்கொண்டு அங்கு உடனுடையும் நாளின்கள் அங்கு இருவரும் மற்ற அடியார்களோடும் சேர்ந்து ஒன்றாக குறைகின்ற அந்த நாளின்கள் வள்ளலார் சிறு தொண்டர் மற்றவர்பால் எழுந்தருட இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ சிறு தொண்டரும் வருகிறார். சிறு தொண்டர் பக்கத்துல இருக்கிற அந்த திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிறார். திருப்புகலூர், திருமருகல், திருச்செங்காட்டங்குடி, ராமநதீச்சலம் எல்லாம் அண்மையில் பக்கத்துல உள்ள தலங்கள். நான் இளமை பருவத்தில் இருக்கிற பொழுது என்னுடைய பாட்டனாரோடு திருப்புகலூர்ல இருந்து ஒவ்வொரு தலத்துக்கும் நடந்து அழைத்து செல்லப்பட்டோம். இப்போ நம்ம நிறைய கார்ல போறோம், பாக்குறோம், வர்றோம். ஆனா ஒரு காலத்தில் நான் நடந்தே சென்றிருக்கிறேன். திருப்புகலூர்ல இருந்து திருமருகலுக்கும் செங்காட்டங்குடிக்கும் ராமநதீச்சரத்துக்கும் அங்கிருந்து மீண்டும் திருக்கண்ணபுரத்தின் வழியாக திருமருகலுக்கும் அவ்வாறு பிள்ளையார் எழுந்தருள பெருவிருப்பால் வாகீசர் உள்ளமகிழ்ந்து எதிர்கொண்டு அங்கு உடனுடையும் நாளின்கள் வள்ளலார் சிறு தொண்டர் வருகிறார். சிறு தொண்டர் தெரியும் உங்களுக்கு. அவர் நாயன்மார் பரஞ்சோதியார் என்னும் பெயரை உடையவர். மன்னவருக்காக போர் மேற்கொண்டு வாதாபி சென்று வென்றவர். இதெல்லாம் நம்ம அறிவோம், அவருடைய வரலாறு அறிவோம். அதனாலெல்லாம் அவர் வள்ளலார் இல்லை, யாராலும் செய்ய முடியாத மிகச்சிறந்த ஒரு கொடைச்சன்மையை செய்து காட்டியவர். தாய் பிடிக்க தந்தை அறிகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குலத்துக்கு ஒரு மகனாக இருந்து எந்த குறையும் இல்லாதவனாக 5 ஆண்டுகள் நிரம்ப பெற்று அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மகனை தாய் பிடிக்க தந்தை அறிந்து கரியாக்கி படைக்க வேண்டும் என்றால் அது சாதாரண நிலை இல்லை. அதனால் அதையும் செய்தார் அடியார்க்காக. அதனாலேதான் அவர் வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார். வள்ளலார் சிறு தொண்டர் மற்றவர்பால் எழுந்தருள, அவர்பால் எழுந்தருள, மற்ற ஆசை விட்டிருந்தார். அவர்பால் எழுந்தருள, எவர்பால்? பிள்ளையார் எழுந்தருள பெருவிருப்பால் வாகீசர் உள்ளம் மகிழ்ந்து எதிர்கொண்டு அங்கு உடனுரைகிறார். அந்த 2 பேரோடும் சேர்ந்து சிறு தொண்டராகிய வள்ளலாரும் எழுந்தருள எல்லரும் சீர் நீலநக்கர்தாமும் எழுந்தருளினார். எல்லரும் சீர் என்றால் வழிபற்ற சிறப்பினை உடைய, கெடுதல் இல்லாத, என்றும் கெடுதல் இல்லாத சிறப்பினை உடைய, எதனாலும் குறைவில்லாத சிறப்பினை உடைய, யாராலும் இகழ்ச்சி சொல்ல முடியாத சிறப்பினை உடைய எல்லரும் சீர் அங்க அவ்வளவு சிறப்புடையது. எல்லாரும் சீர் இமயவர் எப்போ புல்லுரு உண்கண் தீர்த்தோ நண்டியும் என்று இந்த தொடர் அப்படியே சிலப்பதிகாரத்துல வருவதை பார்த்தோம். அந்த புல்லுரு புண்கண் தீர்த்தான்ல சிவி சக்கரவர்த்தி, அவனை சொல்ற பொழுது சொல்றார், இமயவர் வியப்ப புல்லுரு புண்கண் தீர்த்தோம். இந்திரனும் யமனும் புறாவாகவும் பருந்தாகவும் வர அது தஞ்சமாக அந்த புறாவானது சிவியினுடைய மடியில் வந்து தங்க, அப்போ எல்லரும் சிறப்பின் இமயவர் வியப்ப எள்ளற்ற குறைவற்ற படிப்பற்ற குறைதல் இல்லாத கெடுதல் இல்லாத சிறப்பினை உடைய இமயவர்கள், அந்த எல்லரும் சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புண்கள், அந்த பறவைகள் அடைந்த துன்பத்தை தீர்த்தவனாகிய சிவியும் என்று அந்த சோழ நாட்டினுடைய சிறப்புகளை சொல்கிற பொழுது எப்படிப்பட்டவர்களாலே ஆளப்பட்ட நாடுன்னு சொல்றப்போ அவங்கெல்லாம் வருவாங்க. அது போல இங்கே பாருங்க, எல்லாரும் சீர் நீலநக்கர், திருநீலநக்கநாயனார் தெரியும், சாத்தவங்கையில இருந்தவர் திருநீலநக்கநாயனார். அவர் எண்ணற்ற பிறரால் எழ முடியாத சிறப்புகளை உடையவர், வழிபற்ற சிறப்பு. நம்ம நினைக்கலாம் கோயில்ல தன்னுடைய மனைவியை இரவு நேரத்துல அப்படியே விட்டுட்டு நீ இங்கே இருந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போனாரே அவர் வழிபட்டவரா என்றால் இல்ல,
அவனுடைய செயல் என்னங்கிறத பெருமானை உணர்த்துறார் அல்லவா. அதனாலதான் எல்லரும் சீர் திருநீலக்கநாயர் சீர் நீலநக்கர் தாமும் எழுந்தருளினார். நீலநக்கர்னா நம்ம சிவனுடைய பேர் தான். திருநீலகண்டன் நீலம், நக்கன்னா ஆடையற்றவன், நக்கன் நாமம் நமச்சிவாயவே. அப்ப திருநீலநக்கர் தான் பெருமானுடைய திருநாமத்தை அவர் வச்சிருக்கிறார். அப்ப எழுதும் சீர் நீலநக்கர் தாமும் எழுந்தருளினார். எங்கே எழுந்தருளினார் என்பது அடுத்த பாட்டு. பிள்ளையார் எழுந்தருள பெருவெழுப்பால் வாகீசர் உள்ளம் மகிழ்ந்து எதிர்கொண்டு அங்கு உடன்முறையும் நாளின்கண். எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு சிவ செய்திகளை மட்டும் உரையாடி கொண்டு சிவனுடைய பெருமைகளை, ஆற்றல்களை, புகழினை, அறமர கருணைகளை, தனக்கு தமக்கு பெருமானுடைய வெளிப்பாட்டை இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது தான் அவருடைய வாழ்க்கையை தவிர வேறு பொழுதுபோக்காக வெட்டிக்கதை பேசுவது அல்ல. அதுபோல உடனுறையும் நாளின்கண் வள்ளலார் சிறு தொண்டர் மற்றவர் பால் எழுந்தருள, அந்த அவர் பால் என்றால் அந்த 2 பேருக்கு முன்னாடி பால் என்பது 7ஆம் வேற்றும் இடப்பொருள். அவர்களுக்கு முன்னாலே வள்ளலாராகிய சிறு தொண்டர் எழுந்தருள எல்லற்றும் எல்லரும் சீர் சிறப்பார். அதாவது பழிப்பற்ற கெடுதல் இல்லாத, குறைவில்லாத, யாராலும் எழுந்து பேச முடியாத சிறப்புகள் எல்லாவற்றையும் தன்னகத்துக் கொண்டு விளங்குகிற நீலநக்கராமும் எழுந்தருளினார். அங்கனையும் அவர்களுடன் 243வது பாடல். ஆங்கனையும் அவர்களுடன் அப்பதியில் அந்தணராம் ஓங்கு புகழ் முருகனார் திருமணத்தில் உடனாக வாங்கில் வரும் சீரடியார் பலருமுடன் பயில்கேண்மை நீங்கரிய திருத்தொண்டின் நிலை உணர்ந்து நிகழ்கின்றார். திருத்தொண்டின் நிலையைத்தான் அவர்கள் பேசி மகிழ்கிறார். ஆங்கனையும் அவர்களுடன், ஆங்கனையும் அவர்களுடன், அணையும் அவர்கள் வந்து சேர்ந்த அவர்கள் யார் யார்? ஒருவர் திருளினக்கர், இன்னொருவர் சிறு தொண்டர். ஆங்கனையும் அவர்களுடன் அப்பதியில் அந்தணராம், அந்த பலியில் வாழ்ந்த அந்த பதி, அந்த பதி என்பது திருப்போலூர். அந்த திருப்போலூரிலே வாழ்ந்த அந்தணர்களை சேர்ந்தவராகிய ஓங்கு புகழ் முருகனார். ஓங்கு புகழ் முருகனார், முருகனார் சொன்னா போது ஓங்கு புகழ் முருகனார். இந்த முருகனாரை வர்த்தமானீச்சரத்துல காலங்கள் தோறும் படிச்சிருக்கிறோம். அவருடைய முருகநாயனார் வரலாறுல அவர் என்ன பண்ணுவார்? வைகரை பொழுதில் எழுந்து நீராடி வாயும் கட்டி அந்த கூடைகளை தனித்தனியே எடுத்து சென்று நிலப்பூ, நீர்ப்பூ, கொடிப்பூ, கோல்பூ என்றெல்லாம் தனித்தனியே பிரித்து வந்து அவற்றையெல்லாம் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு இது காலைக்குரியது, மாலைக்குரியது, நண்பகற்குரியது என்று காலங்கள் தோறும் சாத்துவதற்கு இடையலையும், தொடையலையும், பிணையலையும், மாலையையும் தனித்தனியே தொடுத்து அவற்றையெல்லாம் தனிப்பூங்கூடைகள் வழியாக பெருமானுக்கு அளிக்கின்ற தன்மையோடு மட்டுமல்ல, பின்னாலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நல்லூர் பெருமணத்தில் ஒரு பேர் ஒளி பிழம்பின்குள்ளே பக்குவான் மக்களை எல்லாம் அழைத்து செல்கிற பொழுது அவரோடு செல்கின்ற ஒரு பெரு வாய்ப்பினை பெற்றவர் தான் ஓங்கு புகழ் முருகனார். இப்படி ஓங்கு புகழ் முருகனார் திருமணத்தில் அப்படி ஒரு மடம் அவருக்கு அங்கே திருப்புகழூர் இருக்கிறது. அந்த மடத்தில் ஆங்கனையும் அவர்களுடன் அப்பதியில் அந்தணராகிய விளங்குகிற முருகனாக இருக்கிறார். அவரும் உடனாக எல்லாம் கலந்திருக்கிறாங்க. உடனாக என்றால் முன்னாடி சொன்ன மாதிரி உடன் உரைதல், அன்பரோடு மருவுதல், சிவஞான உணர்ச்சியிலே ஒன்றாக கலத்தல், வேற எதையும் பேசாத, வேற எந்த சிந்தனையும் இல்லாத, வேறு எச்செயலும் செய்யாத, பணிகள் எல்லாம் சிவப்பணிகள், சிந்தனை எல்லாம் சிவ சிந்தனை, சொற்கள் எல்லாம் சிவ சொற்கள். அதான் உடனாதல். இதெல்லாம் எதுக்காக சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான் சேக்கடார் பெருமான் என்றால், சைவ அன்பர்கள் ஒன்று கூடுகிற பொழுது வேற எதையும் பேசாமல் சிவக்கதைகளை பேசுங்கள், சிவ மகிமையை பேசுங்கள், சிவநாற்றலை பேசுங்கள், அது வாயினுடைய வேலை. சிவப்பணியை செய்யுங்கள், உடம்போடு வேலை. சிவத்தையே நினையுங்கள், சிவபெருமானுடைய ஆற்றல்களை நினையுங்கள், அது மனத்தோட வேலை. இப்படி மனமொழிமைகளாலே பெருமானை பற்றி சிந்தியுங்கள் என்பதுதான் இங்கே ஓங்கு புகழ் முருகனார் திருமணத்தில் உடனாக வாங்கில் வரும் சீரடியார். பக்கத்துல வர்றாங்களா சீரடியார். இன்னும் எத்தனை அடியார்கள் வருவாங்க? முருகநாயனார் இருக்காருன்னா அவரோடு இருக்கிற சீரடியார்கள், முன்னாடியே வந்திருக்கிற ஞானசம்பந்த பெருமானோட அடியார்கள், நாவுக்கரச பெருமானுடைய அடியார்கள், எல்லாரும் அடியார்கள் சூழதான வருவாங்க.
இன்னும் ஒருத்தர் பேரை உண்டாது. திருநீலக்கரோட மட்டுமல்ல, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஒருத்தர் ஞானசம்பந்தர் பாடுகிற பாடல்களை எல்லாம் யாழிசைத்து பாடுகிற திறன் வாய்ந்தவர். அவரை பற்றி பார்க்கலாம். பின்னணி விடாம் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். பலரும் அறிந்ததுதான். திருத்தலம்போகம் என்று காரைக்காலுக்கு அண்மையில் இருக்கிற அந்த திருத்தலத்திலே அங்கிருக்கிறவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலை இவருடைய ஆழிசையில் வைத்து பாடுவதனாலேதான் அவருக்கு போடுவது சொன்ன உடனே அதை கேட்டு மிகவும் வேதனை உற்று தன்னுடைய ஆழையே முடிக்க போனான். இது வரலாறு பின்னாடி பார்க்க இருக்கிறோம், தெரிந்த வரலாறு தான். அப்படி பாங்கில் வரும் சீரடியார் பலர், அடியாருக்கு முன்னாடி சீர்வது சேர்கிறது. சீரடியார் பாங்கில் வரும் பக்கத்திலே வருகிற அன்பின் திறத்தாலே கூட வருகிறன்னு அர்த்தம். உடனாக பாங்கில் வரும் என்றால் ஓங்கு புகழ் முருகனார் திருமணத்தில் வந்து சேருகின்ற அடியார்கள் எல்லாம் உடனாக பாங்கில் வருகிறார்கள். சிவஞான உணர்ச்சியோடு பக்கத்தில் வந்து சேருகிறார்கள். அவ்வாறு வந்த சீரடியார்கள் பலரும், ஒருவர் இருவர் இல்லை, பலரும் ஞானசம்பந்த பெருமானுடைய அடியார்கள், நாவுக்கரசனுடைய அடியார்கள், 2 நிலவின் கடல்கள் முழு பார்த்திருக்கிறோம். 2 நிலவின் கடல்கள், 2 பேருடைய அடியார்களும் சேர்கிற பொழுது 2 நிலவின் கடல்கள் சேர்ந்தன போல சொன்னார். அப்படி நிலவின் கடல்கள் போல மிக பெருங்கூட்டமாக இருக்கிற நாவுக்கரசருடைய அடியார்களும், ஞானசம்பந்த பெருமானுடைய அடியார்களும், முருகநாயனாருடைய அடியார்களும், சிறுத்தொண்டரோடு வருகிற அடியார்களும், திருநீலக்கநாயனாரோடு வருகிற அடியார்களும் ஆக பலரும் உடன் பயில் கேள்வியுடன் ஒன்று சேர்ந்து ஒன்றாக கூடி தங்கியிருக்கிறார்கள். கேள்வின்னா நட்புடன் அர்த்தம். ஒன்றாக தங்கியிருந்து நீங்கரிய திருத்தொண்டின் தொண்டு என்பது அது நீங்குவதற்கு அரியது. உண்மையில் எந்த பயனும் கருதாமல் செய்கின்ற ஒரு தன்மை இருக்குமானால் அந்த தன்மை இருக்கிறதே அது ஒரு பண்பு. திருத்தொண்டு பயன் கருதி செய்வது தொண்டாகாது. நிச்சயமாக பயன் கருதி செய்வது எதுவும் தொண்டாகாது. செய்கின்ற தொண்டு எதுவாக இருந்தாலும், மனமொழிமைகளால் செய்கின்ற தொண்டுகள் எதுவாக இருந்தாலும் பயன் கருதாமல் செய்தால் மட்டும்தான் அது தொண்டு. அப்படி நீங்கரிய தன்னுடைய மனம் வேறு எந்த பயனையும் கருதாமல் அதிலேயே நிலைத்திருக்கிற திருத்தொண்டின் நிலை உணர்ந்து நிகழ்கின்றார். அந்த மனத்திலே எல்லாரும் சேர்ந்து உணர்கின்றார்கள். நாவுக்கரச பெருமானும், ஞானசம்பந்த பெருமானும், திருநீலக்கநாயனாரும், சிறுத்தொண்டராயனாரும், முருகநாயனாரும் மற்ற அவர்களோடு சேர்ந்திருக்கிற அத்தனை அடியார்களும் சேர்ந்து எதை பேசிக் கொள்கிறார்கள் என்றால், தங்களுடைய மனப்பண்பு சிறந்து விளங்குகிற தொண்டு, அந்த நீங்கரியுடைய திருத்தொண்டினுடைய நிலையை உணர்கிறார்கள். திருத்தொண்டினுடைய நிலை என்பது மிக உயர்வானது. திருத்தொண்டு செய்ததனாலே தான் வாசியில்லா காசு பெற்றார் நம்முடைய நாவுக்கரசர். பின்னாடி பார்க்க இருக்கிறோம். திருவிழிமடலையில மிக வர்க்கடமுற்ற பொழுது, பெருமான் உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியும், நீங்கள் அதனால் கவலைப்பட மாட்டீர்கள் என்றாலும் பக்குவான் மக்களுடைய பசியை போக்குவதற்காக நாங்கள் கிழக்கு பீடத்திலும் மேற்கு பீடத்திலும் நாடும் ஒரு காசு வைக்கிறேன்னு சொல்லி வச்சாரா. அதுல ஞானசம்பந்த பெருமானுக்கு கிழக்கிலேயும் மேற்கு பீடத்திலே நாவுக்கரசருக்கு வைக்கிற பொழுது அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய காசு வாசி உள்ள கொஞ்சம் குறைபாடு உள்ளதாக இருந்தது அல்லவா. நாவுக்கரசருடைய காசு குறைபாடு இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்னா கைத்தொண்டின் சிறப்பினால் சக்கரா சொல்றாங்க. அதான் தொண்டின் நீர்மை. அந்த தொண்டின் நிலை உணர்ந்து அவர்கள் எல்லாம் நிகழ்கின்றார்கள். தன் அடியார்களும் சேர்ந்திருக்கிறார்கள், நிகழ்கின்றார்கள். அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை 244வது பாடல்ல பார்க்கிறோம். அந்த 244வது பாடல்ல திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாளி விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்து அங்கு உருப்படும் சிந்தையினார்கள் உடங்குறைவின் பயன் பெற்றார். அப்படி ஒன்றாக சேர்ந்து சிவச்சிந்தனையோடு சிவஞான உணர்ச்சியில் கலந்து அவர்கள் உரையாடி உடன் உறைந்தவனுடைய பயனை பெற்றார்கள். 2 பேர் சேர்ந்திருக்கிறோம், அந்த சேர்க்கையினாலே ஒரு பயன் இருக்க வேண்டும் அல்லவா. நண்பர்களோ உறவினர்களோ சேர்ந்து இருக்கிற பொழுது அந்த சேர்க்கையினுடைய ஒரு பயன். அதுபோல இந்த அடியார்கள் பலரும்
எல்லாரும் தன்னலமற்றவர்கள், பொதுநல விரும்பிகள், பிறருடைய மற்ற ஆன்மாக்களினுடைய குற்றங்களை எல்லாம் போக்கி சிவப்பேரை எய்திவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஒத்த தன்மை உடையவர்களாகிய இந்த நாயன்மார்கள் அடியார்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிற பொழுது எப்படி பேசிக் கொண்டார்கள் என்பதை இந்த பாடல் சொல்லுகிறது. திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி. யாரெல்லாம் பாடி வச்சிருக்காங்க திருப்பதிகம்? இதுவரை ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் பாடியிருக்கிற திருப்பதிகத்தை தான் இவர்கள் சொல்ல முடியும். நம்பியாரூருடைய அவதாரம் தோணல. எனவே இப்பொழுது திருப்பதிக செழுந்தவள் என்றால் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் பாடியிருக்கிற அந்த தேவார திருப்பதிகங்களுடைய சொல்லாற்றல், அதில் அமைந்திருக்கிற பொருள் திறம், அந்த சொல்லும் பொருளும் எதை தருகிறது? நம்ம அபிராமி அந்த அதில் கூட பாடுவார். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவுடன் புல்லும் பரிவள பூங்கொடியே புகாரத்தால் அல்லும் பகலும் ஒருவருக்கு அடியாரசும் செல்லும் தவறையும் சிவலோகம் சித்திக்குவேன் பாடுவார். அப்ப சொல்லாகவும் பொருளாகவும் பெருமான் இருக்கிறார். அவற்றை பற்றித்தான் இவர்கள் பாடியிருக்கிறார்கள். என்னுடைய அன்பர் பேராசிரியர் சொல்லுவார், எந்த பதிகத்தை எந்த பாடலை வேண்டுமானாலும் பாடுங்கள், அது முப்பொருள் உண்மையை சொல்லும். ஏதேனும் ஒன்றை சொல்லும். பெருமானை பாடும், அல்லது பசுக்களின் இயல்பை பாடும், குறைபாட்டை சொல்லும், திருத்துகிற வழியை சொல்லும், மரங்களை சொல்லும். எனவே பதிவ சுபாசம் என்னும் மூன்றின் தன்மையை பாடாத பாக்கள் இருக்காது. அந்த திறங்களை எல்லாம் போற்றுகிறார்களா அடியார்கள் உட்கார்ந்து பேசிக் கொள்கிற பொழுது அந்த முருகனாருடைய திருமணத்தில் இருக்கிற அடியார்கள் பலரும் கூடி ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகங்களையும் நாவுக்கரசு பெருமானுடைய திருப்பதிகங்களையும் பற்றி அதனுடைய திறங்களை எல்லாம் போற்றுகிறார்கள். திறம் போற்றுதல் என்றால் என்ன? நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பதிகத்தினுடைய திறம் போற்றுதல் தான் இப்ப நம்ம பயன்னு சொல்றோம். யானை அவரை அழிக்க விடுகிறது. சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சுடாமணியும் வண்ண உரிவை உடையும் என்ற அந்த பதிகத்துல உடையார் ஒருவர் தமர்னாம், இவற்றையெல்லாம் தன்னுடைய உடமையாக பெற்றிருக்கின்ற சிவபெருமானுடைய உறவினன் நான். எனவே எனக்கு அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்று பாடுகிறார் என்றால் அதான் அந்த பாட்டியுடைய அரவு திரண்டிய ஒருவரை பிழைக்கச் செய்து மழையை மனமுடித்து வைக்கிறார் என்றால் அதுதான் அந்த பாட்டின் செழுந்தமிழின் தரம். அதான் நம்ம ஒலிமழவன் மகள் எந்த உணர்வும் இல்லாமல் கிடந்தவளை பெருமானுக்கு முன்னாலே கொண்டு பாடு கிடத்தி விட்டு போகிறான் அந்த கொல்லிமழவன். ஞானசம்பந்த பெருமான் வருகிற பொழுது அந்த தன்னுடைய மகளின் நிலையெல்லாம் கூட மறந்து வீதியெல்லாம் தோரணம் கட்டி பந்தல் எல்லாம் போட்டு மங்கள பொருள் எல்லாம் கட்டி அவரை வரவேற்கிறான். உள்ளே கோயிலில் போய் பார்க்கிற பொழுது அந்த பெண் கிடக்கிறாள். மற்றவர்கள் சொல்ல அப்பொழுது இந்த துணிவளர்த்திகள் என்று அந்த பதிகத்தை பாடி இவருடைய பண்பு இதுவோ இதனுடைய ஈடு இதுவோ என்று ஒவ்வொன்றாக வினாவுகிற பொழுது பெருமானுடைய குளம் இறங்கி அருளினாலே அந்த பெண் எல்லா நோயும் நீங்கி உறக்கத்திலிருந்து எழுதுவது போல் நன்றாக வருகிறாள் என்றால் அந்த செழுந்தமிழின் திறம். ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் ஒரு ஓடம் இறந்து போகிறது, எதிர்கரைக்கு போகிறது என்றால் அது செழுந்தமிழின் திறம். அதுபோல ஒவ்வொரு அற்புதம் ஆண்பனையை இன்பனையாக்குவதாக இருந்தாலும், குடத்தில் இருக்கிற சாம்பலை பெண்ணாக்குவதாக இருந்தாலும், எல்லா அற்புதங்களும் காரணம் என்னன்னா பெருமானுடைய புகழ் அடங்கி இருக்கிறது, பொருள் சேர் புகழ் அடங்கி இருக்கிறது. அப்போ இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவனுடைய பொருள் சேர் புகழ் புரிந்தார்கள் இவர்கள். எனவே அவர்கள் பாடுகிற பாடல்களில் அமைந்திருக்கிற பொருள் சேர் புகழைத்தான் இவர்கள் சிந்திக்கிறார்கள். அடியார்கள் எல்லாம் கூடி ஒருங்கு கூடி திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த திறத்தினால் விளைந்த பயனை கருதி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகிழ்வுற்று
பொறுப்பராயன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமை. அம்மையப்பருடைய திருவடிகளிலே வழங்குகிற விருப்பமுடைய தொண்டர்கள் என்பதை எப்படி சொல்கிறார்? பொறுப்பறையன் என்றால் பொறுப்புன்னா மலை, அரையண்ணா ராஜன், மலையரசன், இமவான், அவனுடைய மடப்பாவை முன்பே நாம் பார்த்திருக்கிறோம். பொறுப்பறையன் மடப்பாவை நிறைய இடங்களில் தெய்வ சேக்கரார் இந்த தொடரை கையாளுவதை நாம் பெரிய பல இடங்கள் பார்க்கலாம். பொறுப்பறையன் மடப்பாவை இடம்புணரும் மடகளிற்றின் பதிகள் வணங்கி என்று அப்புதிரியர் நாயனார் புராணத்தையும் பாடுவார். அப்படி பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக அந்த மடப்பாக அந்த இளம் பெண்ணாகிய அந்த உமையம்மை இதனுடைய இடப்பாகத்திலே கொண்டிருக்கிற பெருமானுடைய பொன் போன்ற திருவடிகளில் வீடுவேற்றை தருகின்ற திருவடிகளில் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகும் திருவும் புடற்பான் என்பதுல பொன்னும் திருவும் என்பதுல பொன் என்பதை வீடுவேறு சொல்றவங்க எல்லாம். அப்படி பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொற்றாளி பொன் கூட்டல் தாள் ரெண்டு சேர்ந்தா பொற்றாள் நானா வங்கில மர டாராவுங்கிறது அது விதி, தொடர்ச்சி விதி. அப்படி பொற்றாளில் விருப்புடைய திருத்தொடர் அந்த பொன் போன்ற திருவடிகளை வணங்க வேண்டும், பயனை பெற வேண்டும் என்று விருப்பத்தை உடைய திருத்தொண்டர்கள் பெருமையினை விரித்துரைத்து செழுந்தமிழின் தரம் போற்றுகிற பொழுது அந்த செழுந்தமிழ் பாக்களை பாடியிருக்கிற அடியார்களுடைய விருப்புடைய அடியார்களுடைய மடப்பாவையினுடைய இடப்பாக விளங்குகின்ற பெருமானுடைய பொற்றாளி விருப்புடைய திருத்தொண்டர்களுடைய பெருமையினை எல்லாம் விரித்துரைத்து பேசுகிறார்களாம். அதாவது அந்த பாக்களை நாம் செழுந்திறம் போற்றுவதனாலே, அந்த சிறப்புகளை எல்லாம் நாம் உணர்வதனாலே, அறிவதனாலே இல்லை உணர்வதனாலே, உணர்ந்த வழி நிற்பதனாலே மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்காத ஒரு நிலையை எய்தி முக்தி பேரை எய்தலாம் என்ற அந்த திறத்தை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம் அடியார்கள். விரித்துரைத்தல் என்றால் என்ன என்றால், நாம சொல்றது மாதிரி பாட்டுக்கு பொருள் சொல்றது, இதுல இந்த இலக்கணம் அமைந்திருக்கிறது, இதுல இந்த அணி அமைந்திருக்கிறது, இந்த பாவகையில் பாருங்க எதுகை இப்படி அமைந்திருக்கிறது, மோனை அமைந்திருக்கிறது என்று கூறு ஆய்வது அல்ல விரித்துரைத்தல் என்பது. இப்ப நாம விரித்துரைத்தல் என்றால் அதான் பொருள், விரிவுரை என்றால் அதான் பொருள். ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு பாட்டினுடைய பொருளை சொல்லுவது, அதுல இருக்கிற ஆழமான சிந்தனைகளை எல்லாம் விரித்துரைப்பது, இருக்கிற கூறுபாடுகளை நயங்களை சொல்லுவது, கற்பனை நயத்தை சொல்லுவது, அணிநயத்தை சொல்லுவது, ஓமை நயத்தை சொல்லுவது, எடுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று சொல்லப்படுகிற செய்யுள் குறிப்பாக இருக்கிற அந்த ஆறினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுவது நாம் விரித்துரைப்பது. ஆனால் அங்கே அடியார்கள் விரித்துரைப்பது எது என்றால், செழும் பாட்டினுடைய அந்த தேவார பாடல்களுடைய திறங்களை எல்லாம் நன்றாக அறிந்ததனாலே, அந்த பாடல்கள் என்ன பயனை தந்தன என்பதை அறிந்ததனாலே, அந்த பயன்களை சிந்தித்து அவர்கள் பேசிக் கொள்கிற பொழுது இதை நாம் முற்றிலுமாக உணர்வோமானால், உணர்ந்து பாடுவோமானால், இந்த வல்லார் நல்லார் என்று பாடுவார்கள் ஒவ்வொரு பதிக பயனிலையும் பெறுகிற பொழுது இந்த நவுல் பத்தும் வல்லார் நல்லார் என்று சொன்னார் என்றால், கேட்க வல்லார், சிந்திக்க வல்லார், தெளிய வல்லார் என்று நாம் பொருள் கொள்வோம் அல்லவா? அதுபோல இவர்கள் அந்த திறத்தலை எல்லாம் சிந்தித்து இப்படி நாம் உணர்வோமானால், அதன் வழி நாம் செல்வோமானால் நிச்சயமாக நமக்கு முத்தி பேரு தான் உறுதியை தவிர மீண்டும் பிறப்பில்லை. இந்த மீண்டும் நில உலகத்திற்கு வராத முத்தி என்னும் பெருவாழ்வினை நாம் பெற முடியும் என்ற சிறப்பினை எல்லாம் அவர்கள் விரித்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடியார்கள் எல்லாம் எதனை விரித்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? திருப்பதிக செழுந்தமிழின் திறத்தை நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கிற திருப்பதிகத்தினுடைய செழுந்திறங்களை எல்லாம் போற்றி, பயன்களை எல்லாம் போற்றி மகிழ்ச்சியோடு பெருமானுடைய திருத்தாளில் விருப்பமுடைய திருத்தொண்டர்களாகி அவர்கள் பாடியிருக்கின்ற அந்த பாடல்களும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற அடியார்களுடைய பெருமையினை எல்லாம் விரித்துரைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட சிந்தனை உடையவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறார்கள். திருமணத்துல ஒருபடு சிந்தையினார்கள், ஒற்றுமைப்பட்ட சிந்தையினார்கள். யாரும் ஒருத்தங்க நீங்க சொன்ன கருத்து தவறானது, மாறுபட்டது என்று அங்கே விவாதத்துக்கு வேலை இல்லை. எல்லோரும் அந்த ஒன்றி இருந்து நினைவீன்கள் என்று பெருமானை எப்படி ஒன்றி இருந்து நினைந்தால் நமக்கு உணவில்லை என்று
நாவுக்கரசர் சொன்னாரோ அதே போல உருப்படி சிந்தைகளாக இருந்து இந்த திருப்பதிகத்தினுடைய செழுந்தமிழனுடைய திறத்தை எல்லாம் விரித்துரைத்து ஒன்றுபட்ட சிந்தனை உடையவர்களாக இருந்து உடன் உறைவின் பயன் பெற்றார். ஞானசம்பந்த பெருமானோடும் நாவுக்கரசரோடும் திருநக்க நாயனாரோடும் முருகநாயனாரோடும் சிறுத்தொண்ட நாயனாரோடும் மற்றும் பல அடியார்களோடும் ஒன்று சேர்ந்து இருந்து அதனாலே சிவஞான தெளிவு பெற்ற அந்த உடன் உறைவியினுடைய பயன் அன்பரோடும் அறியதனாலே மாலர நேயம் மலிந்தது. மாலர நேயம் மலிந்தவர் வேடம் அலையந்தானும் அரணத்தோடு என்று அடைந்தோர் தன்மையை அவர்கள் எல்லாம் அடைந்தார்கள். அதான் உடன் உறைவின் பயன் பெற்றார் என்று நம்முடைய தெய்வ சேக்கரார் சொல்லுகின்ற 244வது பாடலோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொண்டு எஞ்சி இருக்கிற பாடல்களை நாளை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி கேட்டிருந்த சைவ தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை வணக்கத்தை வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மிக மிக மகிழ்ச்சி ஐயா. ஒரு அற்புதமான வரலாறு. இந்த திருப்பதிகங்களை எல்லாம் பார்த்தோம். வருகெல்லாம் பரமாயது ஒரு ஆனந்தம் என்று சொல்லி